வாசிப்போம் தமிழிலக்கியம் வளர்ப்போம் குழு நடத்துகின்ற இந்த இலக்கிய சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கம். நண்பர்களே, இந்த வாசிப்போம் தமிழிலக்கியம் வளர்ப்போம் குழு ஒரு நூல் ஒரு பார்வை அப்படிங்கிற தலைப்பில் இப்போ இலக்கிய சந்திப்புகளை நடத்திட்டு வரோம். வழக்கமாக மாதந்தோறும் தமிழினுடைய ஒரு முக்கியமான படைப்பாளிகளை குறித்து ஒரு தொடர் சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு 4 வருடங்கள் முடிந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அப்படி படைப்பாளிகளை நோக்கி மட்டுமே நடத்துகிற காரணத்தினால தமிழில் வெளியாகின்ற புதிய நூல்களை குறித்த உரைகளை நடத்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. அதனால் கடந்த ஓராண்டுக்குள் வெளியான ஒரு 20 நூல்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல்ல இந்த நூலை குறித்து பேசலாம் அப்படின்னு ஒரு 20 நூல்களை லிஸ்ட் பண்ணோம். அப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கையில் தான் இப்போ இந்த நூல் சமீபத்தில் வெளியான நூல் தான். ஆனால் பரவலாக எல்லாரிடமும் கவனம் பெற்றது. இந்த நூலை குறித்து பேச வேண்டும் என்று நண்பர்கள் பலரும் தெரிவித்த காரணத்தினால இந்த நெஞ்சிலோர் நண்டு எழுத்தாளர் சுதாகர் கஸ்தூரி எழுதின இந்த கட்டுரை நூலை நமது உரைக்கு எடுத்துக்கொண்டோம். சரி, யாரை கூப்பிடலாம் நூலை குறித்து பேசுவதற்கு அப்படின்னு யோசிக்கையில் அப்புறம் டாக்டர் ரோகிணி கிருஷ்ணா தெரியுங்கிறதுனால அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசினேன். அவங்க நீங்கள் கலைச்செல்வி அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க தான் இதுக்கு ரொம்ப பொருத்தமானவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் டாக்டர் கலைச்செல்வி வைரவேல் அவர்களை அழைத்து பேசினேன். அவர்களும் மகிழ்ச்சியுடன் பேசுவதற்கு சம்மதித்தார். எவ்வளவோ பல பணிகளுக்கு இடையிலே அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அதனால் இப்போ 2 பேருமே எழுத்தாளர் சுதாகர் கஸ்தூரி ஒரு சிக்கலில் இருந்து மீண்டு இந்த நூலை மற்றவர்களுக்காக எழுதியிருக்கிறார். அதே போல் இதய நோய் நிபுணரான நீரிழிவு நோயும் சேர்த்த நிபுணரான டாக்டர் கலைச்செல்வி அவர்களும் உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார். அதனால் இருவரை பற்றிய குறிப்புகளை முதல்ல சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல சுதாகர் கஸ்தூரி. சுதாகர் கஸ்தூரி எனக்கு 10 வருஷமாக தெரியும். அப்படி ஒரு அருமையான மனிதர். புத்தக கண்காட்சியில் தான் முதல்ல நான் அவரை சந்தித்தேன். அதிலிருந்து எங்களுடைய இனிய நட்பு தொடர்கிறது. ஒரு நிறைய காலம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவரை முகநூலில் காணோம், பதிவு எழுதலை அப்படின்ன உடனே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இடையில நான் அவருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சேன். ஏன்னா அவர் மனிதர், அவருடைய நிலை தெரியும், அவரால் சும்மா இருக்க முடியாதுன்னு. அதனால் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியும். ஆனால் அவர் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்து வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சந்தித்திருப்பார்னு நினைக்கல. அவர் மேடம் வழக்கறிஞர் சுமதியினுடைய கண்டதை சொல்கிறேன்கிற ஒரு நூலுக்கு ஒரு விமர்சனம் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் எழுதினார். அப்போ ஜூன் மாதம் எழுதிட்டு தான் அப்புறம் கூப்பிட்டு பேசும்போது தான் தெரிய வந்துச்சுது இதெல்லாம். அப்புறம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொன்னேன். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு உறுதியோட மனிதர் சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சில இடங்களை மட்டும் கோடிட்டு காமித்தார். அப்புறம் தான் இப்போ நூல் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரியுது. ஒரு சின்ன குறிப்பை அவரை குறித்து வாசித்து விடுகிறேன். எழுத்தாளர் சுதாகர் கஸ்தூரி தமிழிலே அறிவியல் கட்டுரைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாவற்றையுமே சுவாரஸ்யமாக படைக்கின்றவர். தூத்துக்குடி கல்லூரியிலே இளங்கலை பட்டமும் கொச்சியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1992 மும்பையிலே பணியில் சேர்ந்து மும்பை வாசியாகிவிட்டார். சுதாகர் கஸ்தூரி எழுதுகின்ற வெண்பாக்கள் எல்லாமே மிகவும் புகழ்பெற்றவை. நெல்லை தமிழ் பகடி கட்டுரைகளும் அவருக்கு நிறைய வாசகர்களை பெற்றுத்தந்தன. 6174, 7.7383 ஹெர்ட்ஸ், டர்மின் 384 ஆகியவை இவரது புகழ்பெற்ற அறிவியல் நாவல்கள். சங்க இலக்கியத்திலிருந்தும் கம்பராமாயணத்திலிருந்தும் சில வரிகளை எடுத்து சுதாகர் கஸ்தூரி எழுதியுள்ள கட்டுரைகள் எல்லாம் மிகவும் புகழ்பெற்றவை. சிறுகதைகளும் அவர் கம்பராமாயணத்து வரிகளிலிருந்து சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்கிறார். அதே போல
பாசுரங்களிலும் கம்பராமாயணத்திலும் சங்க இலக்கியத்திலும் மிகுந்த தேர்ச்சி உடையவர் சுதாகர் கஸ்தூரி. கம்பராமாயண வகுப்பினையும் அவர் நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார். இப்பேற்பட்ட எழுத்தாளர் சுதாகர் கஸ்தூரி பல விதத்திலும் பலருக்கும் நெருக்கமானவர். அவருடைய இந்த படைப்பை குறித்து பேசுவதிலே நமது குழு மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது. அதே போல உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற டாக்டர் கலைச்செல்வி அவர்களை குறித்தும் நான் சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். டாக்டர் கலையரசி வைரவேல் அவர்கள் சுமார் 40 வருடங்களாக இதய மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவராக பணி செய்து வருகிறார். பலவிதமான நோய்களை வருமுன்னே எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதையும் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டும் உரையாடி கொண்டும் இருக்கின்றார். இதய நோய், சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட ஏராளமான தகவல்களை பல்வேறு வகையான பத்திரிகைகளிலும் சோசியல் மீடியாவிலும் பகிர்ந்து கொள்கிறார். ஏராளமான மருத்துவ அறிவியல் கருத்தரங்குகளில் தனது துறை சம்பந்தப்பட்ட கட்டுரைகளை அளிக்கிறார். மருத்துவத்தை தவிரவும் நான் ஃபிக்ஷன் அபுனைவு நூல்களிலே அவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. கலை இலக்கிய படைப்புகளிலும் நாட்டில் நித்தமும் நடக்கின்ற பேசுகின்ற உண்மை கதைகளை வாசிப்பதிலும் ஆர்வமுடையவர். தீவிரமான வாசகரும் ஆவார் டாக்டர் கலைச்செல்வி அவர்கள். அவரை எழுத்தாளர் சுதாகர் கஸ்தூரியினுடைய நூலை குறித்து, நெஞ்சிலோர் நண்டு குறித்து பேச அழைக்கிறேன். வாங்க டாக்டர். தேங்க்யூ. ஸோ சுதாகர் கஸ்தூரி மற்றும் அனைவருக்கும் என்னோடது வணக்கம். இதுதான் அந்த புத்தகம், நெஞ்சிலோர் நண்டு. ஸோ சுதாகர் கஸ்தூரி எழுதிய புத்தகம் நெஞ்சிலோர் நண்டு இந்த புத்தகம் தான். கேக்குதா சார்? கேக்குது மேடம். ஓகே. சுதாகர் கஸ்தூரியும் மங்கையும் எங்களுக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸு தான். அதுலேயும் மங்கை எங்களுக்கு நெருங்கிய தோழியும் கூட. நெஞ்சிலோர் நண்டு வலியை வென்ற ஒரு நம்பிக்கை காவியம். உலகளவில் ஏற்படும் மொத்த மார்பக புற்றுநோயில் எண்ணிக்கையில் ஆண்களுக்கு ஏற்படும் பாதிப்பு என்பது 0.5 to 1% குறைவுதான். இன்றும் அது அரிதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அறியாமையின் விளைவாகவே கண்டுபிடிப்பதிலும் தாமதம் ஏற்படுகிறது. அமெரிக்காவோ, ஐரோப்பாவோ, இந்தியாவோ, உலகெங்கிலும் உள்ள ஆண்கள் ஆரம்ப அறிகுறிகளை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். சற்று தாமதமாக ஸ்டேஜ் 3 அல்லது 4 தான் மருத்துவரை அணுகுகிறார்கள். அந்த வகையில் நம் நண்பரின் இப்புத்தகம் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு நிறைய பேரை சென்றடைந்தால் உலகளவில் ஆண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சர்வதேச தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்று என்றால் மிகையில்லை. அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடுக்கண் அழியாமை அதிகாரத்தில் 623வது குறள். துன்பம் வரும்போது கலங்காத மன உறுதி படைத்தவர்கள் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவார்கள். இது நம் சுதாகர் கஸ்தூரிக்கு சரியாக பொருந்தும். 2023 அக்டோபரில் மார்பில் சிறியதாக தென்பட்ட கட்டியில் ஏதோ ஒரு சின்ன வலி பின்னால் தன் வாழ்க்கையே சற்று புரட்டி போட்டுவிடும் என்று யார் அறிவார்? ஜனவரி 2024 காரில் செல்லும் போது மொபைலில் ஒளிர்ந்த கார்சினோமா, கேன்சர் என்ற வார்த்தைகள் வாழ்வின் சூறாவளியாக சுழன்றடிக்கும் என்பதற்கு அது முன்னோட்டமும். ஆசிரியர் சாதாரணமானவர் அல்ல. அறிவியல், மருத்துவ ஆராய்ச்சிகள் பற்றி நன்கு அறிந்தவர். அதற்கான சோதனை சாலை கருவிகளை விற்பனை செய்திருப்பவர். அதனால் புற்றுநோய் பற்றிய மேலோட்டமாக அல்லாமல் அதன் காரணிகள், சிகிச்சை முறை, பயன்படுத்தப்படும் கருவிகள் என ஏற்கனவே கரை கண்டவர். ஆனால் அப்படிப்பட்டவருக்கே இதை பார்த்தவுடன் முதலில் ஒய் மீ என்ற கேள்விதான் எழுகிறது. அந்த அதிர்ச்சியுடன் இதை மனைவியிடம் எப்படி சொல்வது என்ற அந்த எதிர்கொள்வது என்ற கவலையும் ஒரு சேர வாட்டுகிறது. மனைவியும் சாதாரணமானவரா? அவரும் தனது ஆராய்ச்சி படிப்பிற்கு புற்றுநோய் பற்றி எடுத்துக்கொண்டவர் தான். அது நானும் அறிவேன். மங்கை, புற்றுநோய் என்பது வெறும் உடலில் பிணி மட்டுமல்ல, அது மனதோடும் குடும்பத்தோடும் நடத்தப்படும் ஒரு நீண்ட நெடிய போராட்டம். நண்பர் மனைவியிடம் சொன்னதும்
நீண்ட கனத்த இடைவெளிக்கு பின், டாக்டரை எப்போ பார்க்கணும், முதல்ல என்னன்னு தெளிவாக கேட்டுருவோம், அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம், வந்தது வந்தாச்சு என்ற மங்கையின் வார்த்தைகள் அவருக்கு மிகுந்த நிம்மதியை தருகிறது. உடைந்து போகாமல், அழுது திகைக்காமல், தெளிவாக யோசிக்கிற மனைவி அமைது ஒரு அதிர்ஷ்டம் அல்லவா? இது இவரது வார்த்தைகளிலேயே. அடுத்து என்பதே சிந்தனை. மெதுவாக ஒரு போருக்கு தயாராகிறார்கள். அவரது மருத்துவமனை அனுபவங்கள் மனித உணர்வுகளின் மாற்று பார்வை, நேராக யோசிப்பவரின் மாற்று பார்வை. மருத்துவமனைகள் வெறும் செங்கற்களாலும் மருந்து நெடிகளாலும் கட்டப்பட்டதல்ல. அவை மனித நம்பிக்கைகளாலும் வெளிப்படுத்த முடியாத கண்ணீராலும் நிரம்பியவை. அதன் தாழ்வாரங்களை நாம் அன்றாடம் கடந்து போகலாம். ஆனால் ஒரு நோயாளியாக அந்த வெள்ளை சுவர்களுக்கு இடையே நடப்பது ஒவ்வொரு நொடிக்கும் வேறுபட்ட அனுபவம். நோயாளி ஒரு எழுத்தாளராகவும் இருப்பதால் அந்த அனுபவங்களை அப்படியே பதிவிடுகிறார். உணர்வு பூர்வமான மனிதர்களின் பக்கங்களை மிக வித்தியாசமான கோணத்தில் அலசுகிறார். மருத்துவமனை அறைகள், வரவேற்பறை, காத்திருப்பு தாழ்வாரங்கள், பரிசோதனை கூடங்கள், காத்திருக்கும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள், செவிலியர், மருத்துவர்கள், உதவியாளர்கள், இப்படி அவரது மாற்று பார்வையிலேயே ஒரு முப்பரிமாண காட்சியை அவரது வார்த்தைகளில் விவரிக்கிறார். டாடா மருத்துவமனையில் புற்று சிகிச்சை சமூக பொருளாதார தட்டுகளை தரைமட்டமாக்குவதை நேரில் காண்கிறார். அவருடைய சிந்தனைகளும் வாழ்வின் மீதான புதிதான புரிதல்களும் நம்முள் எளிமையாக கடத்தப்படுகின்றன. தன் வழியை மட்டுமே பேசாமல், தன்னை சுற்றி சந்தித்த நோயர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனுபவித்த வேதனைகளையும் மிகுந்த அனுதாபத்தோடும் மனிதநேயத்தோடும் அணுகுகிறார்கள் நண்பரும் அவரது மனைவியும். தான் கீமோ எடுத்துக்கொண்ட அதே சமயத்தில் உடன் சேர்ந்த ஒரு இளம் புற்றுநோயர் அவரது மனைவியுடன் வலியால் முனகும் போது அவரது அறிவுரையாக கூறுகிறார், உனக்கு இருப்பது 2 சாய்ஸ். ஒன்று, நீ வலியில் அழுது இவளையும், அதாவது இளம் மனைவியையும் உன்னுடன் இருப்பவர்களையும் அழ வைக்கலாம். அதனால் கீமோ வலி நின்றுவிடப் போவதில்லை. இரண்டாவது, சற்றே தைரியமாக இதை எதிர்கொள்ளலாம். புன்னகையுடன் பழைய பாடல்களை கேள். உன் சிறு புன்னகை இவர்களுக்கு பெரும் நிம்மதியை தரும். எக்காலமும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள் அல்லவா இவை? இதே வார்த்தைகள் அந்த இளம் தம்பதியருக்கு எத்தகைய மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதையும் இருவரும் மங்கையும் ஆசிரியரும் பார்க்கிறார்கள். மங்கையும் அவருடன் கைகோர்த்து மற்றவர்க்கும் ஆறுதலாக இருக்கிறார். அதனால் இவர் மனமும் லேசாவதையும் உணர்கிறார். நாம் ஒரு ரோஜா பூவை மற்றவருக்கு கொடுக்கும் போது நம் கையிலும் தர்மணம் நிகழும் தவழும் என்ற சீன பழமொழியை மனைவிக்கு நினைவூட்டுகிறார் ஆசிரியர். இடையிடையே அவரது நகைச்சுவை உணர்வும் அழகாக வெளிப்படும். அறுவை சிகிச்சை முடிந்து என்னென்ன செய்யலாம், எவை கூடாது என்று செவிலியர் சொல்லும் போது ஜாக்கெட் அணிய வேண்டாம் என்று கூறுவர். அந்த கூட்டத்தில் இவர் ஒருவர் மட்டுமே ஆண். அதனால் அவரை யாரும் கவனிக்கவில்லை. அந்த நான் எங்கே ஜாக்கெட் அணிகிறேன் என்று மனதிற்குள் கேட்டு சத்தமாக செவிலியருடன் தன்னை காட்டி அவருக்கு அதற்கான விளக்கம் பெறுகிறார். இங்கே அவரது நண்பர் பிரதீப் குமார் பற்றியும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். தன்னுடன் முன்னால் வேலை பார்த்த அந்த நண்பர் இந்த புற்றுப்பாதை முழுக்க அவருடன் பயணிக்கிறார். ஆரம்பத்தில் உலர்பழங்களோடு நேரில் சந்தித்து உற்சாகமூட்டியவர் அதற்கு பின் வாரத்துக்கு 3 நாட்கள் தனது ஊக்கமூட்டும் குறுஞ்செய்திகளாலும் அழைப்பாலும் வலிமிகுந்த பயணத்தை மயிலிறகால் வருடுகிறார். புருவங்கள் முழுவதும் உதிர்ந்து கண்ணிமைகளில் முடியில்லாமல் கண்ணாடியில் தன் முகம் பார்த்து திகைத்த நண்பருக்கு பிரதீப் கூறுவதாவது, நண்பனே, இது ஒரு படிநிலை, அவ்வளவே. இன்னும் சில நாட்கள் தான், பொறுத்துக்கொள். மீண்டும் முன்போல் ஆகிவிடுவாய். வண்ணத்து பூச்சி வளர்சிதை மாற்றங்களில் அருவருப்பான தோற்றத்திலிருந்து எப்படி அழகாகிறது, அதுபோல நீ திரும்பவும் ஆரோக்கியம் பெறுவாய். உற்சாகத்துடன் வலிமையுடன் எதிர்கொள், உன்னால் முடியும். இந்த வார்த்தைகள் அவருக்கு பெரும் ஆறுதலை தருகிறது. இவ்வாறெல்லாம் ஊக்கமளிக்கும் சொற்கள் இல்லாதிருந்தால் மிகவும் வேதனைப்பட்டிருப்பேன் என்கிறார் ஆசிரியர். இப்புத்தகம் வெறும் உணர்வுகளை மட்டுமே பேசும் கதையல்ல, ஒரு நோயாளிக்கு தேவையான முழுமையான செயல்முறை வழிகாட்டி, பிராக்டிக்கல் சர்வைவல் மேனுவல். அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், கைகளின் இயக்கத்தை மீண்டும் கொண்டு வர செய்ய வேண்டிய அத்தியாவசியமான உடற்பயிற்சிகள், உடலுக்கு ஆற்றல் தரும் முறையான உணவு முறை,
மற்றும் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க கடைபிடிக்க வேண்டிய அத்தியாவசியமாக எச்சரிக்கைகள் என அனைத்தையும் தன் அனுபவத்தின் வாயிலாக கதையாக தெளிவாக வலியுறுத்தியுள்ளார். நடுநடுவே மிஸ்டர் மந்திரமூர்த்தி அழகு அவர்கள் சொன்னது போல அவர் கம்பராமாயணத்தையும் கோடிட்டு காட்டுகிறார். அதில் பயாப்சி எடுக்கும்போது ஊசி குத்தியதே தெரியாமல் அந்த கடக் என்ற சத்தம் மட்டுமே கேட்டது என்பதை குறிப்பிடுவதற்காக கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார் என்ற கம்பராமாயண வார்த்தைகளை அதில் குறிப்பிடுகிறார். ராமன் வில்லொடித்த ஒளியை மட்டுமே கேட்டனர் என்பதாக உருவகப்படுத்துகிறார். அடுத்து, ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு புற்றுநோய் கொண்டு வரும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நிதி நெருக்கடி. ஒவ்வொரு பரிசோதனைக்கும் மருந்துகளுக்கும் விண்ணை முட்டும் செலவுகள், நோயின் வழியையும் தாண்டி பணத்திற்கு என்ன செய்வது என்ற பொருளாதார அச்சம், குடும்பத்தை பற்றிய கவலை மனத்தை அரித்து தின்ற நாட்களை அவர் குறிப்பிடும்போது சராசரி மனிதராக நம்மையும் அந்த கவலை சூழ்கிறது. ஆக நண்பர்களே, வாழ்க்கை என்பது நாம் எதிர்பார்க்கும் பாதையில் மட்டுமே பயணிப்பதில்லை. சில நேரங்களில் அது நம் மீது பெரிய புயல்களை வீசக்கூடும். ஆனால் புயல்கள் மரத்தின் வேர்களை அறுப்பதற்காக வருவதில்லை. மாறாக அந்த மரம் எவ்வளவு உறுதியானது என்பதை உலகிற்கு உணர்த்த வருகின்றன. புற்றுநோய் என்னும் புயல் நண்பரது மன உறுதியையும் வாழ்வின் மீதான காதலையும் சிறிதும் அசைக்க முடியவில்லை. நெஞ்சிலோர் நண்டு என்பது வெறும் ஒரு மனிதனின் மருத்துவ வரலாறோ அழுகை குரலோ அல்ல. அது மரணத்தின் தாழ்வாரங்கள் வரை சென்று மீண்ட வெற்றியாளனின் கம்பீர குரல். புற்றுநோயோடு போராடும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்பிக்கை தரும் வழிகாட்டி, அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தரும் தோள், ஆண்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு தரும் எச்சரிக்கை, மருத்துவராக நோயாளிகளின் மனதை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் உணர்ச்சி பாலம். நாங்கள் இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நோயர்களின் மனதில் நிகழும் போராட்டங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மருந்து என்பதை கண்ணாடியாக விளக்குகிறது இவரது நூல். நெஞ்சில் ஊர்ந்த நண்டை கொன்று தன் நெஞ்சில் நம்பிக்கையை சுமந்து நிற்கும் அன்பு நண்பர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்புத்தகம் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு வாழ்வின் மீதான நம்பிக்கையையும் வெளிச்சத்தையும் தர வேண்டும் என வாழ்த்துகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப மகிழ்ச்சி. நூலை குறித்து மிக சிறப்பான முறையிலே உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் தொடர்ச்சியாக நூலை வாசித்தவர்கள் பேசலாம். அதுக்கு அடுத்து கடைசியில் வேணால் டாக்டர்கிட்ட இதை குறித்த சந்தேகங்கள் இருந்தாலும் நண்பர்கள் கேட்டு தெளிவு பெறலாம். சரி, வல்லபா மேடம் பேசுறீங்களா? முதல்ல நானா? ஆமா. ஓகே, 3 நிமிடம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, கொஞ்சம் கூட நீங்க நேரம் எடுத்துக்கலாம் மேடம். டாக்டர் சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. ஓகே. முதல்ல வந்து அழகான கட்டுக்கோப்பான புத்தகம், நல்லா எடிட் பண்ணி அந்த நடையும் ஒரு படிக்கிறவங்களுக்கு ஒரு புரிதலும் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமா இது இருக்கு. வீடியோ முடிஞ்சா ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன் பண்றேன் சார். ஆன் பண்றேன் சார். தலையெல்லாம் மாறி இருக்குமான்னு தெரியல. ஓகே, அது மாதிரி நல்ல அழகான எழுதப்பட்ட புத்தகம் இது. அப்புறம் நடை பாத்தீங்கன்னா அந்த ஒரு திக்னு ஒரு இது எங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் இந்த நோயை தாண்டி வந்திருக்காருன்னு. இருந்தாலும் படிக்கும் பொழுது ஒரு ஒரு த்ரில் அண்ட் சஸ்பென்ஸ் வருது. ஐம் சாரி, இதை சொல்லலாமான்னு தெரியல. ஆனா ஒரு நடை அழகா இருக்கும்போது அதை சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அவர் தன்னுடைய பெயின்ஃபுல் இதை நம்மளோட ஷேர் பண்றார் அப்படின்னா கூட இதுல இருக்கிற ஒரு நடையில இருக்கிற அழகையும் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப அந்த கார்ல வரும்பொழுது அந்த போனை பார்த்தேன் அப்படின்னும் போது நான் அந்த பக்கத்து சீட்ல உட்காந்து அதை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது. அந்த அளவுக்கு நல்ல நடையும் ஒரு கிரிப்பிங் ஆவும் அந்த எழுதப்பட்டிருக்கு இந்த புக்கு. அப்புறம் பல அறிவியல் தகவல்கள் அதெல்லாம் ராதிகா மேடம் ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. அதுபடி நிறைய டெக்னிக்கல் இது என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் கேன்சருக்கு இருக்கு, அதனால வரக்கூடிய வலிகள் என்ன, எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் என்ன, இது எல்லாமே அழகா அலசி கொண்டு போறார் ஆசிரியர். ட்ரீட்மெண்ட்ல வர்ற சங்கடங்கள், முதல்ல கூட்டம், ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னா கூட்டம், எல்லாரும் நாம எல்லாருமே இதை சந்திக்கிறோம். எங்க போனாலும் மோர் தென் த ட்ரீட்மெண்ட் அண்ட் த டிசீஸ்,
த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ஒரு விதத்துல நம்மளை போல இவ்வளவு பேருக்கு இந்த சங்கடங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஆறுதல் கிடைச்சா கூட, crowd is tiring and there is no emotional support outside the doctors thing. Doctors are so good. அவங்கள்ட்ட பார்க்கும்போது அவர் சொல்ற டாடா மெமோரியல்ல மருத்துவர்களும் செவிலியர்களும் எவ்வளவு அன்பா இருந்தாங்க, அந்த விவரங்களை ரொம்பவே பாராட்டி தான் சொல்லியிருக்காரு. ஆனா முதல்ல போகும்பொழுது ஒரு ஷாக் வருது இல்லையா, அப்ப ஒரு அமைதிப்படுத்துற மாதிரியான சூழ்நிலை நம்ம ஊர்ல இல்ல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இது இந்த புத்தகம் எடுத்து காமிக்கிறது நல்லா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு ட்ரெயின்ல ஏறி போக வேண்டியிருக்கு, அப்படிலாம் கஷ்டப்பட்டு போனாலும் உட்கார இடம் கிடையாது. அந்த வலி ரொம்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. எங்க போனாலும் உட்கார இடம் இல்ல. அவர் இவர் எழுந்துக்க சொல்றாங்க, இவர் பெண் இல்லாததுனால ஒவ்வொரு இடத்துலயும் எழுந்துக்க சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பொதுவான இந்த சமூகத்துக்கே தெரிய வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கு பேஷண்ட் சைட்ல அப்படிங்கறது அதை நல்லா எடுத்து காமிக்கிறது இந்த புக்கு. அப்புறம் எமோஷனல் சைடு பார்த்தோம்னா இதெல்லாம் சமூகத்துல என்ன மாதிரியான மாறுதல்கள் வரணும், என்னெல்லாம் இருக்கணுங்கிறது இந்த இதை பார்க்குறோம். அப்புறம் எமோஷனல் சைடு பார்த்தோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது ஒரு அமைதியான சூழ்நிலை கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு தோன்றுது. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. டாடா மாதிரி ஒரு பெரிய இவங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம், இதுல கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். ஆனா ஏற்கனவே அடர்த்தியா இருக்கிற ஒரு பாப்புலேஷன் அடர்த்தியா இருக்கிற இடத்துல இதை எவ்வளவு தூரம் செயல்படுத்த முடியும்ல நினைச்சா முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி முதல்ல கவுன்சிலிங்க்கு வந்துடலாம், இப்படிதான் இருந்தாலும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பேஷண்ட்டை சொல்லி கூட்டின்னு போற மாதிரி பண்ணலாம். அதுக்கெல்லாம் இந்த புக்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி எமோஷனல் இதுல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் எழுதியிருக்கார். நானும் நினைச்சேன் நாங்களும் நிறைய ஃபோன் பண்ணல, ஏன்னா பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கோம், எப்ப பண்ணினா சங்கடமா இருக்கும், என்ன கேட்டு என்ன பண்ண போறோம், டெய்லி கேட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு விரக்தி வரும். அவர் அது அழகா சொல்லியிருக்காரு. அந்த பிரதீப்ங்கிற ஃப்ரெண்டு அது எப்ப தேவையோ அப்ப தேவையான அளவு பேசியிருக்கார், தைரியம் கொடுத்திருக்கார். அது அவர்கிட்ட இருந்து நாங்க கத்துட்டோம், அதை பத்தி எழுதினதுனால தெரிஞ்சுக்கிறோம். hope we all learn how to support a patient in future. அப்புறம் how to stay strong through all this. சரி வந்துடுது, அந்த முதல் வரி எனக்கு அப்படியே நானும் மங்கையும் விழித்திருந்தோம் அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டுறாரு அந்த சாப்டரை. வந்துடுது, அப்ப என்ன பண்ணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அப்புறம் ஒரே இதுதான் கடன் போயிடுறாரு. எப்படி நம்பிக்கையோட எப்படி தைரியமா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா எப்படி இருக்கிறது அப்படின்னு. இது மாதிரி பாதிக்கப்படுற பேஷண்ட்ஸ்க்கும் இது ஒரு அருமையான ஒரு புத்தகமா இருக்கும். நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிச்சு பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன்னா. நன்றி. நகைச்சுவை உணர்வு அதுவும் சொல்லணும், அதை எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் இவ்வளவு ஒரு சங்கடமான விஷயத்தை எழுதும் போதும் நிறைய இடங்கள்ல அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மகிழ்ச்சிக்கு நன்றின்னு தான் சொல்லணும். வல்லபா மேடம் கலந்து கண்டு நூலை குறித்து பேசியதற்காக. வேற யார் பேசுறீங்க சார்? ராதிகா மேடம் அவங்களும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமா, we can request ராதிகா மேடம் to say a few words also. ரொம்ப அழகா அதை பத்தி ரிவ்யூ எழுதியிருந்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நான் வெளியே போறேன் வந்தேன்னா கலந்துக்குவேன் ஏற்கனவே பகிர்ந்திருந்தாங்க முகநூல்லையுமே. வந்துட்டேன் சார், வந்துட்டேன். வாங்க 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 வாங்க. ரொம்ப சந்தோஷம் மாலதியும் இருக்கா. ஓ வாங்க வாங்க. ஓ வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். என்ன சொல்றது, சுதாகரோட புக்கை படிச்ச உடனே அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுது. ஒரே சிட்டிங் தான், கிடு ஒரு 2.5 hours 3 hours முடிச்சுட்டேன். நம்ம கலோக்கியலாவே பேசுறேன், எனக்கு அப்படியெல்லாம் இலக்கண சுத்தமா எல்லாம் பேசுறதுக்கு தெரியல. ஒரு 2.5 hours படிச்சு முடிச்சப்போ ஒரு 8-8:30 மணி இருக்கும் ஈவினிங். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது. சுதாகர் கிட்ட இதை சொல்லணும்னு உடனே ஒரு மெசேஜ் எழுதி போட்டேன். பட் அவர் பார்க்கல, அது ப்ளூடிக்காவே வாட்ஸ்அப்ல. எனக்கா அவருக்கு பார்க்கலையே, நம்ம படிச்சதை சொல்லணுமே, எப்படி அவரு. சரி பரவாயில்ல, 9 மணி ஆயிடுச்சு. அப்போ
பரவாயில்ல 9 மணி தானே, யாரு தூங்க போயிருக்க மாட்டார்னு ஒரு குருட்டு தைரியத்துல போன் பண்ணினேன். அவரே எடுத்த ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவாரு, நைட்டு 9 மணிக்கு மேல நான் எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. இப்ப படிச்சுட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் சுதாகர் அப்படின்னு கொஞ்சம் பேசி அவரோட குரல் எல்லாம் கேட்டு கொஞ்சம் அதுக்கு அப்புறம் தான் ஐ குட் கம் டு மை கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஃபீலிங்லேருந்து ஒரு சமனமா மனசு சமரப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சு. இது எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தேன் அவருக்கு இந்த மாதிரி இதுன்னு. அப்புறம் ஒரு 2-3 மாசம் முன்னாடி இவர் வந்திருந்தப்போ, சுதாகர் சென்னைக்கு வந்திருந்தப்போ அவரை பார்த்தப்போ அவர் விரிவாவே இதெல்லாம் பத்தி சொன்னார். அவர் அனுபவிச்ச வலி, அவர் அனுபவிச்ச அந்த வேதனைகள், என்னென்ன கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு சுருக்கமா சொன்னார். அப்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா அதை இப்படி ஒரு புக்கு வடிவத்துல அணுவா அவர் விவரிச்சதை படிச்சப்போ ரொம்ப பல இடங்கள்ல எல்லாம் கண்ணீர் தான் வந்தது. நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்தா எப்படி நம்ம மனசு பாடுபடும் அந்த மாதிரிதான் இருந்தது. அவ்வளவு உண்மையான எழுத்து, ஒரு பாசாங்க கிடையாது, ரொம்ப நேர்மையா. அதனாலதான் கண்ணீர் வந்தது. அதனாலதான் நான் என்னோட ரிவ்யூல கூட எழுதியிருந்தேன், இது சோகமா இருக்கிறதுனால எனக்கு அழுக வரல, அது உண்மையா இருக்கிறதுனாலதான் எனக்கு அழுக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் எல்லாத்த பத்தி பேசிட்டாங்க. அவங்க எப்படி அந்த முதல்ல அவர் பார்த்த உடனே அவருக்கு இருந்த ஷாக்கு, அந்த மங்கையிட்ட சொன்ன அந்த தருணம், அது மங்கை எப்படி யோசிச்சுட்டு சரி அடுத்தாப்புல என்ன பண்ணலாம்னு அடுத்த கேள்வி கேட்டதெல்லாம் நிஜமாவே ரொம்ப தொழிலாட்டம் அழுது புலம்பி அதெல்லாம் பண்ணி இன்னும் சுதாகரை வீக்கன் பண்ணாம உடனே சரி அடுத்தாப்புல என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதெல்லாம் இட்ஸ் ஆல் டூ அப்படியே ஒரு படிக்கும் போதே அப்படியே நம்மள மனசை ரொம்ப நெகிழ்ச்சியா வச்சது. அப்புறம் வேற என்ன இப்ப சொல்றது, அவரு அந்த மருத்துவமனைக்கு முதல்ல போன அந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட், அதற்கு அடுத்தாப்புல எந்த மருத்துவமனைன்னு தேர்ந்தெடுத்தது, டாடா மருத்துவமனைக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷாக், இனிஷியல் ஷாக், அதோட சரௌண்டிங்ஸ், அங்க இருக்கிற நோயாளிகள் கூட்டம் அதெல்லாம் பார்த்து இங்க பண்ணிக்கணுமா, அதுக்கப்புறம் டாக்டர்ஸையும் அங்க இருக்கிற நர்சஸையும் பார்த்துட்டு இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் அப்படியே நம்மளும் அவரோட கூட நடந்தோம். அவரோட அனுபவத்தை அவர் அதெல்லாம் இது பண்ணும்போது நானும் அவரோடய நடந்து அதெல்லாம் பார்த்தாப்புல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டயக்னோஸ் பண்ண உடனே சர்ஜரிக்கு அப்புறம் கீமோதெரப்பிக்கு அப்புறம் ரேடியேஷன் தெரப்பிக்கு அப்புறம் கடைசியா அந்த இப்பவும் அவர் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காரு இந்த ஹார்மோன் தெரப்பி. அப்பெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் அனுபவிச்ச வேதனைகள், இது கீமோதெரப்பி எல்லாம் சர்ஜரி கூட ஓரளவுக்கு பொறுக்கணும்லாம், ஒரு வாரத்துக்கு அதுக்கு ஒரு பெயின் கில்லர் தருவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு சங்கடமான ஒரு குடுவைய வேற அந்த ஃப்ளூயிட கலெக்ட் பண்றதுக்கு வச்சுட்டு அதெல்லாம் ஒரு 15 நாள் 20 நாள் அல்லது 3 வாரத்துல முடிஞ்சுடுத்து. அந்த கீமோதெரப்பி ஒவ்வொரு சிட்டிங்க்கு அப்புறமும் அவர் அனுபவிச்ச ஒரு காய்ச்சலும் ஒரு வேதனையும் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அவர் பண்ணப்போ ரொம்ப அது என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு மனசுக்கு வேதனையா இருந்தது. அதுக்கு அப்படி தாப்புல ஹார்மோன் தெரப்பி, இது வலி வேதனையை விட அந்த மனசுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸும் அந்த இதுவும் உணர்ச்சி பெருக்கல. அவர் என்ன பண்ணுறோம், கோபமும் இந்த வேதனையோட சேர்ந்து கோபம் வருது, அதை யாருக்கிட்ட காமிக்கிறது, ஒரு இலக்கு இல்லாம இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் அவர் விவரிக்கிறதுலாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு. இப்ப நினைச்சா கூட எனக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, எமோஷனலா போறேன். அதுக்கு அடுத்தாப்புல இப்ப ஹார்மோன் தெரப்பி எல்லாம் முடிஞ்சிடுத்து, ஹார்மோன் தெரப்பி நடந்துட்டு இருக்கு. பட் பூரண குணமாயிட்ட, இது இப்படியே நீடிக்கணும், இன்னும் பல காலம் இருந்து, அதான் எழுதியிருந்தேன், உங்க கொள்ளு பேரனோட விளையாடி மகிழணும், நீங்க ஃபுல்லா போற இதுவா எனக்கு அதுதான் என்னோட வேண்டிக்கிறேன், அதுதான் என்னோட பிரேயர்ஸ். வேற என்ன சொல்றது, இந்த நகைச்சுவை இதெல்லாம் சொல்லிட்டாங்க. மற்ற எல்லாருமே இதை பத்தி சிறப்பா எழுதியிருக்காங்க. இந்த புக்கை படிச்சவங்க அத்தனை பேருமே அஃபெக்ட் ஆகி ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கேன்னு தான் பாராட்டியிருக்காங்க. அதுல நானும் ஒத்து. சார் ரொம்ப 3 நிமிஷத்துல ரொம்ப மீறிட்டேனா? இல்லை ஐயோ, நீங்கள் ரொம்ப நேரம் பகிர்ந்துக்கிடணுங்கிறது தான் எங்கள் ஆசை. அதனால் இது எல்லாருக்குமே அது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஆமா சார், இது ஒரு இதுதான், இது ஒரு என்ன சொல்றது, இந்த புற்றுநோயாளி இதுக்கு அவரோட இது இல்லை, அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள வந்தவங்களுக்கோ அல்லது அவங்க ஃபேமிலிக்கோ இல்லை, இது ஒரு வாழ்க்கை பாடமா தான் இருக்கு. எப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு சாதாரண இதுல இருந்து ஒரு அசாதாரணமான தைரியத்தோட அதை எதிர்கொண்டது, அந்த நோயை எதிர்கொண்டதும் அதுல இருந்து வெற்றிகரமாக
மீண்டு எழுந்ததும் தான். இது ஒரு வாழ்க்கை பாடம் தான். அதை படிக்கும் போதே நமக்கும் நம்பிக்கை விட்டுறாப்புல இருக்கு. நல்லது நல்லது ராதிகா மேடம். நீ வேலை இருந்தும் பணியை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு வந்து கலந்துக்கிட்டதுல ரொம்ப எங்களுக்கு நன்றி. இட்ஸ் மை பிளஷர் சார். நான் இவங்க எல்லாரையும் பார்க்கலாம், பேசலாம், அப்படின்னு பகிர்ந்துக்கலாம் தான் வந்தேன். ரொம்ப நன்றி மேடம். நீங்க வந்து பேசுனதுங்கிறது ரொம்ப நெகிழ்வாகவும் இருந்தது. நீங்க சயின்டிபிக்கா அதுல இருந்த இதையும் நீங்க ஹைலைட் பண்ணிருக்கீங்க. அது ரொம்பவே வேல்யூபிளான ஒண்ணு. அது அது எனக்கு மிகவும் நிறைவா இருந்தது. நான் வந்து நெகிழ்ந்து போனேங்கிறது ஒண்ணு, அதை தவிர நிறைவாகவும் இருந்ததுங்கிறது ஒண்ணு. ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க. இவங்க சாந்தி மாரியப்பன் மேடம் இருக்கிறாங்க, அவங்க பேசலாம். சந்திரா பார்த்தசாரதி இருக்கிறாங்க. வசந்தா வசந்தா கடைசியில கூப்பிடலாம். அடுத்தது சாந்தி மேடம் பேசுறீங்களா? சரி, கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. சாந்தி படிக்கல சார். புக் வந்து ஆண்ட வேலை இருக்குது, நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நான் குரூப்ல கண்டிப்பா அதை வாசிக்க நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லது நல்லது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் சந்திரா பார்த்தசாரதி. நாங்க பெங்களூர்ல வசிக்கிறோம். நான் வந்து சுதாகர் கஸ்தூரியோட ஓன் சிஸ்டர். ஸோ அந்த புக்கை படிச்சு எந்த மனநிலையில நான் அந்த புக்கை படிச்சிருப்பேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே பிளட் ரிலேஷன்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். பட் அட் த சேம் டைம் அவருக்கு வந்த முதல் இந்த இது வந்த உடனே, ரிசல்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு தான் சொன்னார். சொல்லி என் தம்பி, இன்னொரு தம்பியும், நாங்க 2 பேரும் இங்க இருந்ததுனால தம்பி உடனே கிளம்பி சப்போர்ட்டுக்காக போய் ஒரு 2 மாசம் அவ கூட இருந்து ஹெல்ப் பண்ணினான். இதுல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது மங்கையோட சப்போர்ட். மங்கை மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சி அவளை மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனாலதான் அவனால மீண்டு வர முடிஞ்சதுன்றதுல there is no doubt. பெரியவர்களோட ஆசீர்வாதம், அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதமும் கடவுளோட அருள்லதான் அவன் நல்லபடியா திரும்பி வந்திருக்கான். நான் அந்த புக்கை ஒரே மூச்சா படிக்க முடியல என்னால. நான் கொஞ்சம் படிப்பேன், அப்புறம் வச்சிருவேன், அப்புறம் கொஞ்சம் படிச்சேன், அப்படி வச்சேன். ஆனா இன்னொரு தடவை ஃபுல்லா ஒரே டைம்ல படிக்கணும்னு இருக்கேன். படிச்சு முடிச்ச உடனே நான் போன் பண்ணி அவனுக்கு சொன்னது, எல்லாரும் கண்டிப்பா இந்த புக்கு படிக்க வேண்டிய புக்கு. எது படிக்கிறோமோ படிக்கலையோ இந்த புக்கு படிக்கணும். ஏன்னா இது வந்து கேன்சர் வந்தா மட்டும் இல்ல, மற்ற எந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு. ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே அதே சமயம் ஒரு ஹியூமரஸா அதையும் எழுதி ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்கிறாரு. இன்னும் மேல் மேல வளர்ந்து நல்ல சந்தோஷமா, அவங்க சொன்ன மாதிரி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள் எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்க பெரியவர்களையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. எனக்கு அதுக்கு மேல பேச முடியல. ரொம்ப நன்றி மேடம் வந்து கலந்துக்கிட்டு பேசுனதுக்கு. அப்புறம் உத்ரா மேடம் இருக்காங்களே. வணக்கம். வாங்க வாங்க. பேசணுமா? பேசுங்க பேசுங்க. உங்களை தான் முதல்ல இருந்தே நான் எதிர்பார்த்தேன். சாரி, கொஞ்சம் வேற என்னால முடியல. சுதாகர் கஸ்தூரி சாரோட இந்த புக்கு வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ராதிகா மேம்லாம் ரொம்ப என்ன சொல்றது சொல்லிட்டாங்க. அண்ட் ஒருத்தர் அந்த நம்ம ஃபேஸ்புக்லயோ இல்ல வேற எங்க ரிவ்யூ பார்த்தவங்களுக்கும் அது தெரியும் நமக்கு வந்து என்ன அளவு ஒரு இம்பாக்ட். இப்போ சந்திர மேம் சொன்ன மாதிரி இது வந்து வெறுமா அவங்களோட அவர் வந்து தன்னோட இந்த என்ன சொல்றது இந்த அனுபவத்தோட சேர்த்து நமக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்னு ஒரு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து சுதாகர்ஜியோட ஸ்டைல். அது வந்து அது ஒரு தனி ஸ்டைல். சொல்லாம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது. பட் மேம் அந்த மேமும் சொன்ன மாதிரியே நான் ஷீரபாரமங்க மேம் நான் வந்து நிஜத்துல பார்த்தது கிடையாது. ஐ நோ ஹர் ஒன்லி த்ரூ வாட் இஸ் இட் ஆன்லைன் திங். பட் என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப அது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த். இதுல எனக்கு கூட ஒரு பர்சனலா என்னன்னா, என்னோட கூட இருக்க கலீக் அவங்களுக்கு 3 times கேன்சர். ஒரு பிரெஸ்ட், ஒரு யூட்ரஸ், அதுக்கப்புறம் தலை. ஒரு 15 years அவங்களோட நாங்க வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்னோட டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதெல்லாமும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா,
ஐயோ சுதாகர்ஜி எப்படி இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டிருப்பார்ல. ஏன்னா அவளை நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், என்னோட கலீக நல்லபடியா இருக்காங்க பெருமாள் புண்ணியத்துல. ஸோ அப்ப என்ன தோணும்னா, இல்ல நம்ம கலீக் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, ஒன்னும் ஆகாது. அதான் அடுத்த சாப்டர் படிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா ஒரு 4 பக்கம் படிச்ச அப்புறமா 5வது பக்கம் படிக்கிறதுக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது. எண்டு வந்து நல்லாதான் இருக்குன்னு தெரியும். ஆனா ஐயோ இதுக்கு மேல கடவுள் இவரை கஷ்டப்படுத்திடக்கூடாதேன்னு ஒரு கண்ணுல நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சாச்சு. ஏன்டா கடவுளே இப்ப வந்தேன்னா அவ்வளவுதான் உன்னை அடிச்சு பண்ணிடுவேன்ற அளவுக்கு வந்து இருந்தது. அதை படிக்கும் போதோ இல்ல இப்போ நினைச்சு பார்த்தாலுமே ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா இப்ப இங்க வரது கூட எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. என்ன சொல்றது, திரும்ப நம்மளுக்கு எப்படி தோணும் அப்படின்ற ஒரு ஃபியர் கொஞ்சம் உள்ள இருந்தது. அப்புறம் இல்ல வந்துடணும்ன்று நான் என்ன புஷ் பண்ணின்னு தான் நான் வந்தேன். அது திரும்ப என்ன சொல்லணும்னா, சுதாகர்ஜியோட அந்த ஸ்டைல், இந்த பாரு கவலைப்படாத எல்லாத்தையும் நீ சமாளிப்ப அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு புக்கு. அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். தேங்க்யூ சுதாகர்ஜி, தேங்க்யூ இந்த டீம். நன்றி உத்ரா மேடம். நன்றி சார். இந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட் சாருடைய ரைட்டிங்கை பத்தி சொல்ல வேண்டியது ஒன்றும் பெருசா இல்லை, எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு ஹானஸ்டா எழுதியிருக்காரு. அவருடைய கஷ்டமான அனுபவங்களை இவ்வளோ ஹானஸ்டா இவ்வளோ ஒரு வெளிப்படையா எழுதியிருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்றது வந்து ரியலி இட்ஸ் அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அவருடைய எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய அந்த வாழ்க்கை துணை இப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய வரம். ஒரு தோழமையோட ஒரு அனுசரிப்போட சமாளித்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குங்கிறது ஒரு பெரிய வரம். அது பாராட்ட வேண்டிய விஷயம் நிச்சயம். மூணாவது நான் முக்கியமாக சொல்ல நினைக்கிறது இந்த டாடா மெமோரியல் சென்டரை பற்றி. 1941 அது மும்பையில் தொடங்கப்பட்டு இப்போ அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டால் நடத்தப்பட்டுட்டு வருது. இன்னைய தேதியில் வந்து 7 ஸ்டேட்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ்நாட்டில் இல்லை. இவ்வளோ ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல் வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய லேக்குனான்னு எனக்கு தோணுது. இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க டாக்டர் லெவலில் இருக்கிறவங்க யாராவது அதுக்கான சிறு முயற்சிகள் ஏதாவது எடுத்து அதை கொஞ்சம் அந்த தேவையை பெருசுப்படுத்தி சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார், ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, சீக்கிரமாகவும் போய் சேர்ந்துடலாம். பட் நிதானமாக சாதாரணமான ஒரு விஷயங்களோட நீண்ட நாள் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாட்டாக்கு போங்க அப்படின்னு. அந்த டாட்டா ஹாஸ்பிட்டல் பற்றி நிறையா யோசிக்க வச்சது. இப்படி இவ்வளவு பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில், மும்பை மாதிரி பெரிய இடத்துல இவ்வளவு ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை செய்யறங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அவருடைய கதையில் அவர் அவருடைய கதை இல்லை, அவருடைய நூலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நண்பர்களை பற்றின விஷயங்கள், அவர் பிரதீப் குமார், இன்னும் சில நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, அது கூட வந்து ஒரு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் இல்லை, அது பிளஸிங் கிடையாது. அவ்வளோ அற்புதமான வந்திருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கணும். நான் ரொம்ப ஒரு எல்லாரும் சொன்ன இதுல இருந்து எனக்கு முக்கியமாக டேக்காவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவியர் சார் கூட ஒருத்தர் சொன்ன மாதிரி, வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லைன்னு சொல்லி எப்போவோ சொல்லிட்டு மனசன் போய் சேர்ந்தார. அது மாதிரி அதே தான் இவர் பல்வேறு விஷயங்கள் நேரடி அனுபவங்கள் வாழ்க்கை சமயத்தில் ரொம்ப மெர்சிலெஸ்ஸாக தான் இருக்குது. அதுவும் கேன்சர் மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிச்சு மீண்டு வர்றதுங்கிற சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்ன அவங்க மனைவி ஒரு இடத்துல சொன்ன மாதிரி, வந்தாச்சு, அதை வந்து மீண்டு வர வேண்டியதுதானே. அதான் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, நேர்மறைன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இதுதான் நம்ம புத்தகத்துல இருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய டேக்அவேன்னு நான் நினைக்கிறேன். நல்லபடியா நீண்ட காலம் நல்ல இறையார்களோட நல்லபடியா அமோகமா வாழணும் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி மனோகர்ஜி. தேங்க்யூ சார். அடுத்து டாக்டர் ரோஹிணி வந்திருக்காங்க. ரோஹிணி மேடம் வாங்க. சென்டர் கொண்டாந்துடுறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். இங்க எல்லாரும் சொன்னாங்க மங்கை ஃப்ரெண்டு, அதனால சுதாகர் சார் ஃப்ரெண்டுன்னு. எனக்கு வந்து அது கொஞ்சம் வித்தியாசம். எனக்கு வந்து முதல்ல இந்த என்னுடைய இங்க தோழியர் குழு வந்து 2015 அறிமுகமானதே வந்து 15 அல்லது 16 சுதாகரோட புக்கு மூலமா தான். அவருடைய 6174ன்ற புக்குக்கு வந்து நான் ஒரு இதே மாதிரி ஒரு விமர்சனம் எழுத போக என்னுடைய ஜாலியான நடையில
அதை வந்து டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுத்தாளருக்கே அவரே எனக்கு தெரியாது. நான் அந்த புத்தகம் வாங்குறதுக்கு பட்டப்பாடு. ஏன்னா நான் ஒதுக்குப்புறமா ஒரு ஊர்ல இருக்கேன். அப்பெல்லாம் புத்தக கண்காட்சிக்கு போற வழக்கம் இல்ல. ஸோ இதுல ஈரோடு கண்காட்சியில இருந்து அந்த புத்தகத்தை தருவிச்சு இன்னொரு நண்பர் எழுதியிருந்த விமர்சனத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆவல் ஏற்பட்டது இதை படிக்கணும்னு. ஸோ அதை படிச்சுட்டு நான் எழுதின விமர்சனத்தால தான் எனக்கு இவ்வளோ பெரிய தோழியர் வட்டமே கிடைச்சது. ராதிகா பர்சாதி மேடத்துல ஆரம்பிச்சு வல்லபால இருந்து சாரல், சாந்தி மாரியப்பன், மங்கை எல்லாருமே எனக்கு அறிமுகமானது வந்து கலைசெல்வி. இந்த ஹோல் குரூப் எல்லா தோழிகளும் கிடைத்ததே வந்து அவருடைய புத்தகத்துக்கு நான் எழுதினத விமர்சனத்தால் மட்டுமே. இந்த புத்தகத்தை எழுதினது போது எல்லாரும் சொல்ற மாதிரிதான் எனக்கும் ஆரம்பத்துல இதனுடைய தீவிரம் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு மங்கைக்கு ஒரு முறை தொலைபேசியில பேசினப்ப அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரியும். ஆனா அதோடைய ஸ்டேஜோ இது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப ரொம்ப அழகா கலைச்செல்வி இப்போ வந்து விமர்சனத்தை வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. எல்லா பாயிண்ட்டும் எல்லாமே கவர் பண்ணாங்க. திருக்குறள்ல இருந்து மேற்கோள் காட்டி இப்ப மனோகர் சார் கடைசியா பேசின வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. சோ நான் இதை விட்டு போனது அப்படின்னு நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சா, ஒண்ணு அந்த கீமோதெரப்பி வலியை பத்தி அவர் சொல்றது அந்த உணர்வுகள் ஒவ்வொரு சைக்கிளும் என்னென்ன செய்யும் அப்படின்றதுக்கு வந்து இது நம்ம எப்படி நம்ம தயாரா இருந்துக்கலாம், எப்படி பண்ணா அந்த வலியை இருக்கிறதுலே மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்றாரு. இதை வந்து நம்ம நிச்சயமா எல்லாருமே பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பல விஷயங்களை செஞ்சு பார்த்து எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது மாதிரி அதுக்கு ஒரு தீர்வு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அந்த வலிக்கான துன்பத்துக்கான ஒரு தீர்வையும் சொல்லிட்டே போறாரு. அந்த இது மட்டும் இல்ல, இந்த தீர்வு சொல்றதுன்றது வியாதிக்கு மட்டும் இல்ல, பினான்சியல் இதுல இருந்து எல்லாத்துலயும் அதுக்கு தீர்வு இருக்கு. ஒவ்வொரு இதையும் தான் எப்படி வந்து மீட் அவுட் பண்ணேன், எப்படி ஒன்னொன்னையும் சந்திச்சு அந்த இதுல இருந்து வெளியே வந்தேன்றதுக்கு சின்ன சின்னதா அங்க குறிப்புகள். அதாவது உளவியல் ரீதியா இமோஷனலா ஏற்பட்ட அடி ஒவ்வொன்றுலயும் நாங்க எப்படி வெளியே வந்தோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே பாடம் இருக்கு. அண்ட் நான் இந்த புத்தகத்தோட காப்பி வாங்கினது வந்து நான் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கறதுக்காக அதனுடைய பிரதிகள் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா, முக்கியமா மருத்துவர்களுக்கு, அதுவும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு கொடுக்க விரும்புறேன். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு மெஷின் வாங்கினேன், ஒரு ஃபீல்டு கண் பரிசோதனை பண்ற ஒரு மெஷின் புதுசா வாங்கினேன் அப்படின்னா, அந்த மெஷின்ல வந்து முதல்ல நான் உட்காந்து பார்ப்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்பதான் எனக்கு பேஷண்ட்டுக்கு சொல்ல முடியும். இந்த சிஸ்டர் அதுல செக் பண்ற எல்லா ஆப்டோமெட்ரிஸ்ட் எல்லாரையும் அதுல உட்காந்து பாத்துக்க சொல்லுவேன். ஓசிட்டில உட்காந்து பாருங்க, ஃபீல்டு மிஷின் உட்காந்து பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ முதல்ல நீங்க ஒரு தடவை அதை செக்அப் பண்ணீங்கன்னா தான் உங்களால வந்து சொல்ல முடியும் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி புற்றுநோய் வந்து ஒரு டாக்டருக்கு வரலைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் அந்த உணர்வு எப்படி இருக்கணும்? ஒரு பேஷண்ட் கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னா அது எப்படி உறுத்தும்னா ஒரு தடவை நமக்கு விழுந்தாதான் தெரியும் அது எப்படி உறுத்தும் அப்படின்றது. அந்த மாதிரிதான் எல்லாமே. ஆனா இந்த ஒரு நோயாளியோடைய உணர்வு சைட்ல இருந்து ஒரு டாக்டர் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அந்த வியாதி வந்து எவ்வளவு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. பல பேஷண்ட் சொல்றதை வச்சு உங்களுக்கு ரொம்ப வலிக்கும், இது பண்ணும், அவருக்கே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் இது இப்படி எலும்பு வலிக்கும், அது செய்யும் இது செய்யும்னு கீமோதெரபிக்கு. ஆனா இந்த புத்தகத்தை இது ஆங்கிலத்திலையும் நிச்சயம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இந்த புத்தகத்தை வந்து ஒவ்வொரு புற்றுநோய் வைத்தியரும் மருத்துவரும் படிக்க வேண்டும். படிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த நோயாளிக்கு உண்மையாகவே இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கைட்லைன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து என்னுடைய இதுவா இதுல சேர்க்க விரும்பியது. மற்றபடி மந்திரமூர்த்தி சார் என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க சொன்ன எந்த வேலையும் நான் செய்யல. இன்னைக்கு காலையில கூட ஏதோ கேட்டிருக்கீங்க, நான் ஆபரேஷன் தியேட்டர் போனதுனால அதை பார்க்கல. இப்பதான் அந்த இதை பார்த்தேன். அதனால என்னுடைய குறைகளை வந்து மன்னித்துருங்க. பட் இந்த இதுல கலந்துக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் கலைசெல்வி அருமையா பேசினாங்க. சுதாகர் சார் எழுத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. நான் வந்து அவருடைய தீவிர வாசகி, தீவிர ரசிகை. அதனால வந்து அதுல வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் ரோகிணி. நீங்க வந்து சிறப்பிச்சதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அப்புறம் நண்பர் சுதாகரோட சன் வந்திருக்கிறாரு, அபிஜித். பேசுறாரா அபிஜித்? ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. பேசுங்க. ஹலோ, எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நீங்க நல்லா பேசியிருக்கீங்க. ஸோ நான் வந்து அப்படியே ஒன்று எரோடேட்டான தமிழ் ஸ்காலர்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தமிழ் ரொம்ப படிக்க தெரியாது. ஸோ புக்கெல்லாம் நான் படிக்கல, பட் நான் புக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் அம்மாவும் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து அந்த மூவியை பார்த்துருக்கோம். ஸோ இது இந்த ஹோல் சம்பவம் நடக்கு முன்னாடியே நான் வந்து இன்னொன்று ஒரு கம்பெனியில வேலை பார்த்துருந்தேன். ஸோ அதுல வந்து ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கிளைண்ட். they were dealing with the cancer patients. கேன்சர் டேட்டாவாக தான் இருந்தது. ஸோ கோயின்சிடென்ட்டா லைக் என்ன நல்லா ரிலேட் ஆச்சு. பட்
அப்படி அதுல வந்து எனக்கு சில மெடிக்கல் டெர்மினாலஜிஸ், கார்சினோமான என்ன, பிரெயின் கிளையோபிளாஸ்டோமா அந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. பட் அகைன் படிக்கிறது ஒண்ணு, பட் நம்ம ஹோல் ஃபேமிலியில வர்றது வந்து அது எவ்வளவு பெரிய ஷாக்னு எனக்கு இப்போதான் தெரியுது. ஸோ நான் இந்தியா வந்தேன் 2024 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜான்வரியில. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 4 இயர்ஸ் நான் வந்து யூஎஸ்ல வந்து படிச்சு எல்லாம் கோவிட் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு எனக்கு, லைக் இப்படி கார்சினோமா அப்பாக்கு பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னு. அண்ட் எனக்கும் அது ஒரு பெரிய ஷாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்னுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருமானு அதுவே ஒரு பெரிய ஷாக். அது லைக் அது இவ்வளவு ஒரு ரேரான கேஸ். பட் அதெல்லாம் ஸ்கேனிங் அதெல்லாம் அப்ப பண்ணி முடிச்சோம். எனக்கு ரொம்ப பயங்கரமா ஷாக்கா இருந்தது. அப்பா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஷாக்கா இருந்தது. பட் ஐ ட்ரை டு நாட் டு ஷோ இட் டூ மச். ஏன்னா அவரே எவ்வளவு அவஸ்தப்பட்டு இருப்பாரு எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ மை வரி ஆன் தட். ஸோ ஐ ட்ரை டு பி ஆஸ் காம் ஆஸ் பாசிபிள். அண்ட் இன்னொன்னு, என்னோட வேலையில சில பிரச்சனை இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு ரஷ் பேக் ஆக்சுவலி 1 மந்த்க்கு அப்புறம். நான் வந்து அப்பாட்ட கேட்டேன், லைக் இன்னொன்னு 1 மாசம் இருக்கணுமா, நான் வந்து இன்னொன்னு அப்புறமா டிக்கெட் போடுறேன்னு. அப்ப வந்து அப்படி இல்லை, நீ யூ டூ யுவர் பேட்டில்ஸ், ஐ வில் ஃபைட் மைண்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ லைக் எனக்கு அப்போ ரொம்ப வருத்தமா இருந்தது. லைக் என்னால ஒன்றும் பண்ண முடியல ஆக்சுவலா. ஸோ வெறும் கையோட அப்படி வெளியில போறேன். நான் யூஎஸ்ல இருந்திருக்கேன். நான் இங்க இருந்து என்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் இந்த ஒன்லி ஆறுதல் எனக்கு என்ன இருந்ததுன்னா, அப்பா ஐ நோ ஹீஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன், ஹீ ஹேஸ் ஃபாட் லாட் ஆஃப் பேட்டில்ஸ், ஸோ ஐ நோ ஹீ வில் கோ த்ரூ திஸ். அண்ட் அதோட ஜாஸ்தியா அம்மா, இந்த ஹோல் சிச்சுவேஷன்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவங்க வந்து அம்மா தான். இந்த தமிழ்ல சிங்கம்னு ஒரு படம் வந்ததுல, ஸோ நம்ம வீட்டுல லேடி சிங்கம் அவங்க தான். ஸோ எல்லாமே அவங்க லைக் கொஞ்சம் கூட ஷி டிட்ன்ட் ஷோ எனி என்ன சொல்றது ஃபியர் ஆர் வரி அந்த மாதிரி எதுவும் காமிக்காம எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, எங்க அத்தை அத்திம்பேர், பெரியம்மா பெரியப்பா எல்லாம், அண்ணா அக்கா எல்லாரும் இருந்தாங்கனால எனக்கு அதுல ஆறுதலா இருந்தது. ஸோ இங்கே நான் வந்து என்னென்னலாம் அப்பப்போ நான் அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருப்பேன். அப்பா எப்படி இருக்கீங்க, அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு அப்படிதான் கேட்டுருந்தேன். நடுநடுல நானும் கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு, லைக் மூட லைட் ஆக்குறதுக்கு கொஞ்சம் ஜோக் அடிச்சுட்டு இருப்பேன். லைக் எப்போ முடி கொட்ட ஆரம்பிச்சதோ நான் வந்து அப்பப்போ அந்த மாதிரி மொட்டை ஜோக்ஸ் அடிச்சிருந்தேன். இல்ல நீங்க வந்து இந்த ஹாலிவுட் மூவி ஸ்டார்ஸ் இந்த எல்லாம் மொட்டையா இருப்பாங்களே அவங்கள, அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுபோக என் சைட்ல என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணேன். லைக் நான் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிச்சேன் நான் அப்போல இருந்து. ஸோ நான் எழுதிண்டே இருந்தேன். ஐ திங்க் பகவான் ராம் answered my prayers and now you can see my dad smiling and being out of the danger. So that's all. Thanks அபிஜித். உங்களோட வந்து பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் வசந்தா மேடம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அதிகமா பேசினதில்லை. இப்ப தம்பி சுதாகருக்காக நான் பேச வந்திருக்கேன். ஏதாவது உளறினேன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாரும் சூப்பரா பேசிட்டாங்க. நான் அவனுக்காக அவனோட புக்கை படிச்சு, எங்க ஃபேமிலியில எல்லாருமே முதல்ல முடிவு பண்ணோம், அந்த புக்கை வந்து படிச்சா கண்டிப்பா வந்து ரொம்ப இது ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா எப்படியும் படிச்சு ஒரு 4 பக்கமாவது படிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தோம். ஃபர்ஸ்ட் இவனுக்கு வந்த போது எங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. ஆக்சுவலா மேலுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படிங்கிறது இவனுக்கு வந்த போதுதான் கேள்விப்பட்டோம். அதுவே அந்த எங்க ஃபேமிலியில வந்து பயங்கர ஷாக். எங்க ஃபேமிலி எப்பவுமே எப்படின்னா, ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் சரி, சாவு வீடா இருந்தாலும் சரி, அந்த ஃபேமிலியில 10 பேரும் சிரிச்சுட்டு இருப்போம். அதனால அவங்க அவ்வளவு ஜாலியா இருப்போம். அந்த குடும்பமே அவ்வளவு இதுவா இருப்போம். ஒற்றுமைன்னு அப்படி. இவன் வந்து கடைசி பையன்ற போது இவன் எல்லாருக்கும் செல்லம். அதனால இவனுக்கு இப்படி வந்ததுன்ற போது எல்லாருமே ஒரு மாதிரி நொந்து போயிட்டோம். அத்தனை பேரும் ப்ரே பண்ணோம், கடவுளே கண்டிப்பா அவனுக்கு சரியாகணும்னு. அவன்ட்டு ஆனா நாங்க ரொம்ப இந்த இது ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது நான் ரொம்ப பேசல. மங்கைகிட்ட பேசுவேன். மங்கைகிட்ட பேசினா மங்கை வந்து பாசிட்டிவாவே சொல்லுவா. அப்ப எங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கும், சரியாயிடும், சீக்கிரம் வந்துடுவான், மீண்டு வந்துடுவான் அப்படின்னு. இவன் வந்து இந்த புக்கை படிக்கும் போதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுவும் அந்த நைட்டு அவன் எழுதினதெல்லாம் படிக்கும்போது எல்லாருக்குமே அப்படி நின்னுடும். அப்படி படிக்கிறது நின்று போயிடும். கொஞ்ச நேரம் அழுதுட்டு திருப்பி அப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன். அந்த மாதிரிதான் பண்ணோம். இதுல வந்து இவன் பிரச்சனையில
எல்லாரும் தன்னோட பிரச்சனைய பார்த்து அப்படியே நொந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. இவன் தான் பிரச்சனைய முழுங்கிட்டு அங்க அந்த எதிர பார்த்த சின்ன குழந்தை, அந்த யங் கப்பிள், அந்த வயசான கப்பிள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து மோட்டிவேட் பண்ணியிருக்கான். அத வந்து எவ்வளவு பெரிய விஷயம். தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். தன்னோட வியாதியை மறந்துட்டு அவங்களுக்காக வருத்தப்பட்டு இவன் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கான். அது வந்து அதை பார்க்கும்போது அந்த தம்பின்னு எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையா இருந்தது. இப்படி வந்து ஒரு குழந்தை நம்ம தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், ஆனா கஷ்டத்துல இருந்து மீண்டுட்டான். மத்தவங்க அந்த கஷ்டத்தை வந்து படக்கூடாதுன்றதுக்காக ப்ரே பண்றான். அப்புறம் இத வந்து ஒரு விழிப்புணர்வு புத்தகம் மாதிரி எழுதியிருக்கான். ஆக்சுவலா நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் தெரியாது, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. இந்த ஜென்ஸுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வரும்னு கண்டிப்பா செக் பண்ணிக்க மாட்டாங்க, ஏதோ லேசா வலிக்கிறதுன்னு விட்டுருவாங்க. இதே மாதிரி ஒரு புத்தகம் வந்து முன்னாடியே கிடைச்சிருந்தா இவன் சுதாகர் வந்து ரொம்ப ஏழியரா கண்டுபிடிச்சு இந்த வியாதியில இருந்து சீக்கிரமே குணமாயிருப்பானோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணித்தது புக்கை படிக்கும்போது. இது இவ்வளவு தெளிவா எழுதியிருக்கான். இதுல உள்ள ட்ரீட்மெண்ட்டையும் ஒன்னொன்னையும் அதுல இருந்து எப்படி கடந்துதான் வரணும் அப்படிங்கறது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அது போக இதுல மெயினா அவன் சொல்றது வந்து மனசுல உறுதி. அந்த மனசுல உறுதி வந்து அவனுக்கும் இருந்திருக்கு, வனிதாக்கும் இருந்திருக்கு. வனிதா மங்கை, அவளை வந்து வீட்டுல வனிதான் தான் கூப்பிடுவோம். மங்கைக்கும் இருந்திருக்கு. அபிஜித்தும் அதுக்கு வந்து நல்ல இதுவாயிருக்கான். குடும்பமே அவனுக்கு பின்னாடி இருந்தோம். ஆனா அந்த கஷ்டத்தை பூரா தாங்கினது, அந்த வலியை பூரா தாங்கினது அவன் தான். அந்த நைட்டு உள்ளதெல்லாம் நினைச்சு, அந்த கஷ்டப்பட்டதை நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு வலியிலையும் எப்படி துடிச்சிருப்பான் அப்படிங்கிறது நிஜமாவே அழுக வந்தது எல்லாருக்குமே. அப்புறம் இதுல வந்து அவன் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மனசுல தைரியத்தோட இதுல எதிர்கொள்ளணும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் இந்த ஒரு இந்த கை குழந்தையில இருந்து பெரியவங்களா இருந்தாலும் யாரையும் இந்த நண்டு வந்து விடாது அப்படிங்கறத வந்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கான். இது எல்லாருமே படிக்கணும். அந்த புக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட படிச்சாங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லயே அவங்க பார்த்து அவங்க கண்டிப்பா குணமாகலாம். இவன் சுதாகர் வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. அப்படியே அத்தனை பேருக்கு உதவி செய்யறவங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா இவனுக்கு இருக்கும். அப்புறம் அத்தனை பேரோட பிரேயர், அவனோட நல்ல மனசு எல்லாம் சேர்ந்து அவன் வந்து ஆயுளோட நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மந்திரபூர்த்தி சாருக்கும் வாசிப்போம் தமிழ் குழுவுக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி வசந்தா மேடம். வேற நண்பர்கள் வேற யாராவது வாட்சியவங்க இருந்தீங்கன்னா ஒரு சில சொல்லுங்க டாக்டர். அதான், அதாவது இப்ப நம்ம எல்லாருமே பேசும்போது எவ்வளவு அந்த புத்தகத்தை படிக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்படின்லாம் நம்ம பேசுறோம், அவரோட அனுபவத்தை. இன்னொன்னு முக்கியமான ஒன்று நோட் பண்ணீங்கன்னா, அவரு அனுபவிச்சது மட்டும் இல்ல, அதை வந்து திருப்பி ரீலீவ் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த அனுபவிச்சதை ஒரு புத்தகமா எழுதணும்னா அதை மறுபடியும் நினைச்சு பார்த்து அதை எத்தனையும் எழுதணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நினைச்சு பாருங்களேன். நம்ம பேஜ் திருப்புறதுக்கே நம்ம வந்து ஒரு சில சமயத்துல கஷ்டமா இருக்கு அந்த புத்தகம் நினைக்கிறோம். ஆனா அது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அதை திருப்பி ரீலீவ் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். எங்க குடும்பத்திலயும் ஒரு இழப்பு இருந்திருக்குது கேன்சர்னால. என்னோட ஓன் சிஸ்டர் இறந்துருக்காங்க. நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், அந்த புத்தகத்தை படிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன். பட் ஆரம்பத்துல ஒரு சில இடங்கள்ல கண்ணீர் வந்தாலும் அது அது வந்து ஒரு பாசிட்டிவா போகுது புக்கு. அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி தீர்த்துக்கலாம், எப்படி இப்படியெல்லாம் சமாளிக்கலாம். அந்த அந்த யங் கப்பலுக்கு அவர் சொல்லுவார் இல்லையா, பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் அதைத்தான் பண்றாரு. ஸோ பாட்டு கேட்கறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, சின்ன குழந்தைங்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கு எழுதுறது, சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுறாரு. தனியாக அழுதுகிட்டு இருந்தாலும் நிறைய வந்து எப்படி எப்படியெல்லாம், ஈவன் இந்த புத்தகத்தை கூட அப்போவே கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போவே மங்கை சொன்னா ஏதோ புக்கெல்லாம் எழுதுறதுக்கு அவர் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு மைண்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு February 2024, அதாவது ஜனவரியில் எண்டில் கண்டுபிடிச்சது டைம்லேயே எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது முதல்ல கேட்டப்போ. ஏன்னா எங்கள் குடும்பத்துலேயே ஒன்று இருந்ததுனால என்னால் கொஞ்சம் தாங்கக்கூட முடியல தான். பட் கூடவே பயணிச்சதுனால என்னால் கொஞ்சம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ மங்கை பேசிக்கிட்டே இருப்பா. ஸோ அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது லைக் நம்ம நினைக்கிறோம், வல்லபா சொன்ன மாதிரி
நம்ம ஒரு கஷ்டமா இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசுறது, நம்ம அவங்க என்ன நினைப்பாங்க, பிஸியா இருப்பாங்களோ, அப்படி எப்படி சமாதானம் பண்றது அப்படின்லாம் நினைக்கலாம். பட் அவர் சொல்றாரு, ஒரு புற்றுநோய் வாய்ப்பட்டவரிடம் நண்பர்களும் உறவினரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என் வாழ்வில் உணர்ந்த தருணங்கள் அவை அப்படின்னு. எதை சொல்றாருன்னா, அடிக்கடி ஃபோன் பண்ணி உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சேன் என்பவர்களும், இதை பத்தி பேசினா உனக்கு ஒரு சுய கழிவிறக்கம் வந்துருமோன்னு ஒரு தயக்கம் என்பவர்களும், நியாயமான சிந்தனை கொண்டவர்கள் தான் என்றாலும் இடையூறு செய்யாத வகையில் நான் இருக்கிறேன் என்று காட்டுவது மிகவும் பொறுப்பான செயல் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசத்தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குதுங்கிறது இதை படித்தப்போ தான் நிஜமாவே எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி ஒரு டாக்டராக சொல்ல போனால், இவரோட கஷ்டத்தை இது பண்ணும்போது சர்வசாதாரணமாக எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியறதுனாலயே இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த இது மாதிரி அந்த பம்ப் மாதிரி வச்சிருக்கிறது எல்லாம் கூட அவர் ஒன்னொன்னுக்கும் அது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு செயல்முறையும் அதுல போட்டிருக்காரு. அந்த சாதாரணமா ஒரு பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் அதுல ஒரு புற்றுநோய் வாய்த்தவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, நான்வெஜ் சாப்பிட்டா வருமா, எக்கு சாப்பிடலாமா, சோயானா என்ன, டோஃபூனா என்ன அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கே சந்தேகங்களா இருந்ததுனால ஒன்னொன்னையும் விளக்கமா எழுதியிருக்காரு புத்தகத்துல. அதனால எல்லாரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகம். ரோஹிணி சொன்ன மாதிரி டாக்டர்களும் சேர்ந்து. தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர். ஏன்னா அந்த நூலில் டாக்டர் கலைச்செல்வியை முதல்ல கன்சல்ட் பண்ணி பேசினேன் அப்படிங்கிறதையும் நூலில் குறிப்பிட்டிருக்காரு கஸ்தூரி. சரி, நான் ஒரு சில வார்த்தைகள் நானும் பேசிடுறேன். நிறைய நண்பர்கள் பேசிட்டாங்க, நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சுருக்கமாக 1-2 சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எழுத்தாளர் சுதாகர் கஸ்தூரியோட இந்த இதை நானும் அங்கங்கே விட்டு விட்டு தான் படித்தேன். பல இடங்களில் கண்ணீர் முட்டிக்கிட்டு தான் இருந்தது. இந்த நூலில் அவர் சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் இதுக்குன்னு மட்டும் இல்லை, ஒரு பெரிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும், அந்த நோய் வர்ற பேஷண்ட் எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு பாடமாக தான் இந்த நூலை எடுத்துக்கிடணும். எனக்கு அவரும் அவருடைய துணைவியார் மங்கையை பற்றி அவர் எழுதியிருக்கிற எல்லா இடங்களுமே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த ஹியூமோ பீரியடில் அவர் அனுபவித்த அந்த துன்பங்கள் எல்லாம் மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கண்ணில் கண்ணீர் பெருக்கிறோம். அதை அவர் எப்படி எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த நூலில் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதையே வாசிக்கிற நமக்கு தாங்க முடியல. அப்போ அதிலிருந்து சொல்ல வர்ற அவர் செய்தி என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இவர் தான் படுகிற எந்த கஷ்டத்தையும் மற்றவங்க நம்ம தான் அதை அனுபவிக்கணும், அதனால் நாம் அதை சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தாங்கிக்கிட்டே போகிறார். அதை எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு அதை நூலில் சொல்லியிருக்கிறாரு சுதாகர். அப்புறம் சொல்கிறதுன்னா 2-3 பஞ்ச் டயலாக் மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. அவர் பிரதீப் சொல்கிற மாதிரி இந்த உடற்பயிற்சி மற்றதெல்லாம் டாக்டர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரியாக செய்யணும், எவ்வளவு தீவிரமாக செய்கிறோங்கிறது இல்லை, எவ்வளவு தொடர்ச்சியாக செய்கிறோமோ அதுதான் அதில் முக்கியமானது அப்படிங்கிற இதெல்லாம். இதில் பிரதீப் அதே மாதிரி தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் துணை நின்று இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அந்த நூலில் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது நண்பர்கள் ஒரு நோய் வர்றப்போ நோய்க்கு துணை நிற்பவர்கள் நண்பர்கள், அவங்க எப்படி நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப சரியான முறையில் சொல்லியிருக்கிறாரு சுதாகர். அப்புறம் தன்னார்வலர் குழுவை பற்றி சொல்கிறாரு, அந்த டாடா மெமோரியலோட அவங்க எப்படி ஒரு அருண்பணி செய்கிறாங்க அப்படிங்கிறத. அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கையில் ஆயுர்வேதம், யுனானி இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2-3 இதையும் சேர்ந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாரு. இது தொற்று நோய் கிடையாது அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாரு. அப்புறம் அதாவது தான் கஷ்டப்படுவதற்கு இடையிலையும் அந்த துன்பப்படுகிற மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறது இருக்கு இல்லையா,
ஒரு சக மனிதனா, சக நோயாளியா, அதை வந்து அதுதான் அந்த நூலோட ஒரு பெரிய இதாக இருந்தது. ஒரு திறப்பு. சஃபர் ஆகிறவங்க வந்து மற்றவங்க ஒரு குழந்தைக்கு நோய் வருது, அப்போ அந்த குழந்தை அதனால் என்ன பாடுபடும் அப்படிங்கிறது, அப்போ அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வலியை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது. அவரே ரொம்ப இளகிய மனிதர். அந்த இளகிய மனிதர் தான் அந்த நோயுற்றதன் வாயிலாக ஒவ்வொன்றை பற்றியும் தான் எப்படி புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத சொல்றது. அந்த நோயினால் வருகின்ற எரிச்சல், கோபம், அதெல்லாம் எவ்வளவு வந்துச்சு, அதை அடக்கவே முடியாமல் எல்லோரின் மீதும் எப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நூலில் சொல்கிறாரு. எதையுமே மறைக்கல, அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய நூல் இந்த நெஞ்சிலோர் நண்டு. அடுத்தது வேற யாராவது பேச விரும்புகிறீங்களா? சரி, ஏற்புரைக்கு போயிடலாம். சுதாகர் கஸ்தூரி வாங்க. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எப்போ புற்று என்று சொன்னார்களோ அப்போதே இதையெல்லாம் நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்று தோன்றிவிட்டது. அதற்கான காரணங்கள் வேறு, புத்தகம் எழுதுவதற்காக நான் நினைக்கவே இல்லை. தேதி வாரியாக ஆவணப்படுத்தியதன் காரணம், மருத்துவர்களிடம் பேசும்போது நமக்கு எந்த நேரத்தில் என்ன அறிவுரை கொடுத்தார்கள், எந்த மருந்துகளை எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த விதமான சிகிச்சை கொடுக்கப்பட்டது இதற்கு முன்பு, அதையெல்லாம் சொல்வதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் பின்வரும் உரையாடல்களில் பேசுவதற்காக மட்டுமே முதலில் எழுத ஆரம்பித்தேன். இதனாலதான் புஸ்தகத்தோட முதல் சில பக்கங்கள் நிகழ்வுகள் வந்து அப்படியே ஒரு டைரியை எடுத்து போட்ட மாதிரி இருக்கும். இன்னைக்கு இப்படி பேசுனேன் அது மட்டும்தான். ஆனா அது மட்டும் போராது என்பது எழுத தொடங்கியதும் தெரிந்து விட்டது. குறிப்பாக டாடா மருத்துவமனைக்கு சென்ற பின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம், ஒவ்வொரு விதமான சிந்தனை மற்றும் கவலைகளின் இழுப்பு. அதில் வைத்து பார்க்கும்போது எனது இந்த ஜேர்னலிங் என்பது சற்றே நீண்டது. இன்று என்ன சவாலை சந்தித்தேன், இன்று நான் எதை எப்படி தேர்க்கப் போகிறேன் என்பதற்கான ஆயத்தங்களையும் அதில் நான் எழுத ஆரம்பித்தேன். குறிப்பாக பணப்பற்றாக்குறை வந்தால் என்ன செய்ய வேண்டும், என்ன எடுக்கணும், எங்க போய் எடுக்கணும், அதையெல்லாம் எழுத தொடங்கினது டாட்டாவுக்கு போகும்போதும் அதுக்கு டாட்டாவிற்கு சென்ற பிறகுமான ஒரு காலகட்டத்தில் தான். அது பெரும் பயனாக இருந்தது இந்த ஆவணப்படுத்துதல்ங்கிறது. கீமோ ஒரு வேற விதமான உலகம். கீமோ அமர்வுகள் தொடங்கிய பின் நினைவு ஆற்றல்ங்கிறது சற்றே மங்க தொடங்கியது. அதை அவர்கள் ஒரு தற்காலிகமான இழப்பு, கீமோ முடிந்த பின் சிறிது நாட்களில் மீண்டும் வந்துவிடும், கவலை ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். ஒவ்வொரு கீமோக்கு முன்னும் இதன் பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக சொன்னார்கள். அதுல எல்லாம் டாடா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. இதுக்கு முன்னால என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத எழுதி காமிச்சு சைன் வாங்கிடுவாங்க. நல்லாவே புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கும். அது இருந்தாலும் அந்த நாட்களில் எதையும் மறந்து விடக்கூடாது என்பதற்காக எழுதி வைக்க தொடங்கி மறதி ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அது பணம் பரிவர்த்தனையாக இருக்கலாம், அல்லது யாராவது என்னை பார்க்க வரப்போகிறேன் என்று சொன்னதாக இருக்கலாம். எந்த வகையிலும் ஒரு எதிர்கால நடவடிக்கையை மறந்து விடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக நிகழ்காலத்தில் எழுத தொடங்கியது, அதில் திட்டமிட தொடங்கியது. புத்தகத்தின் இறுதியில் எழுதியிருக்கும் தூஃபான் என்பதன் அடிப்படையும் இதுதான். அப்போதெல்லாம் தெளிவாகத்தான் இருந்தேன். மனசுல ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. டாட்டாவுக்கு போய் நாள் நானும் மங்கையும் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போறோம். எங்களுக்கு வந்து வேற இடத்துல இறக்கி விட்டாங்க. டாட்டா ஒரு ரோட்டுக்கு 2 பக்கம் இருக்கும், நடுவுல போய் இறக்கி விட்டாங்க. அங்க நடந்து சுத்தி மெயின் பில்டிங்க்கு வரணும். பார்த்த காட்சிகள் எல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அது அவ்வளவு கொடுமையா இருந்தது. இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்க முடியுமான்னு இருந்தது. எல்லாமே ரொம்ப தீவிரமா பாதிக்க தொடங்கி விட்டது. அதன் பிறகு தற்காலிக நினைவு, அது அந்த இழப்பு தொடங்கியதும் என்ன செய்கிறோம், என்ன சொல்ல வருகிறோம் என்பதே தெரியாத ஒரு நிலை இருந்த போதுதான் இந்த தூஃபானும் மறந்து போயிடும். எழுதி கொண்டிருந்தது நடுவுல எல்லாம் கொஞ்சம் ஜங்கா தான் இருந்தது, ஃபுல்லா எல்லாம் இல்லை. அதனால நடுவுல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நான் விட்டுருக்கிறேன். அது வந்து என்னால ஆவணப்படுத்த முடியல.
சிலது வந்து ஆவணப்படுத்தி எழுத முடியல. அதை பத்தி கொஞ்சம் இதை சொல்றேன். இந்த குழப்பமான காலகட்டத்துலதான் டாடா மருத்துவமனைகளில் பிற நோயாளிகளில் எவ்வாறு சமூக பொருளாதார நோய் போராட்டங்கள் இருக்கின்றது என்பதை காண தொடங்கி. முதல் நாள்ல இருந்தே அந்த ஷாக்கு தான், அந்த அதிர்ச்சி கடைசி நாள் திரும்பி வரும்போது வரைக்கும் இருந்தது. சிலவற்றை நான் இங்க எழுதியிருக்கேன். சொன்ன மாதிரி சிலதை எழுதாம விட்டுட்டேன். அது காரணம் வந்து மருத்துவமனையில் இருந்தபடி காகிதத்தில் எழுத முடியாது, அங்க உட்காரதுக்கு இடம் கிடையாது, விரட்டி விட்டுருவாங்க, பேஷண்ட்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் லேடிஸ் உட்கார்ற இடம், நீ எப்படி ஒரு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட் சொல்லிட்டு உட்காந்து திட்டே வாங்கியிருக்கேன் 2-3 தடவை. மங்கை கஷ்டப்பட்டு உட்கார வச்சுட்டு போயிருப்பா, யாராவது வந்து விரட்டி விட்டுருவாங்க, எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கு. அது கூகுள் வாய்ஸ் டு டெக்ஸ்ட பயன்படுத்தி அங்க இருக்கும்போதே அதை வந்து டாக்குமெண்ட் பண்ண தொடங்கினேன். அது சரிப்பட்டு வரலங்கும் போது கூகுள் கீப் நோட்ஸ்ல வாய்ஸ் ரெக்கார்டிங் செஞ்சு வச்சிருந்தேன். அதுவும் அவ்வளவு துல்லியமா இல்லைன்னு தெரிஞ்சதும் தேடி தேடி பார்த்து சில செயற்கை நுண்ணறிவு செயலிகளை பயன்படுத்த தொடங்கினேன். நம்ம விஸ்பர் ஃப்ளோ எல்லாம் அப்பதான் கொஞ்சம் ஓரளவு தெரிய வந்தது. அதன் பிறகும் அதை வந்து எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சு நிறைய. இதுலதான் P.A. கிருஷ்ணன் சார் கேட்டாரு எனக்கு போன் பண்ணி பேசும்போது, எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தேன், எனக்கு அங்க போயிட்டு வந்தாலே மறந்து போயிருது என்ன சொன்னாங்க என்ன அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். காரணம் இதுதான், நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒவ்வொரு நிகழ்வையும் நான் என்னோட நினைவாற்றல் மீது எனக்கு அபாரமான நம்பிக்கை எனக்கு. இதுல இந்த புத்தகத்தின் நேர்மையும் உண்மைத்தன்மையும் ஒரு இடத்துலயும் குறைஞ்சு விடக்கூடாது, அது கேள்விப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னோடு பயணித்த மனிதர்கள் சான்றுகளாக இருக்கக்கூடிய வகையில் மட்டுமே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பகிர்ந்தேன். மங்கைக்கு தெரியும், இல்ல என் கூட பிரதீப் குமாருக்கு தெரியும், இல்ல எங்க அண்ணனுக்கு தெரியும் கூட வந்தவங்க, இல்ல டாட்டால கேட்டா தெரியும். சான்றுகள் கண்டிப்பாக இருக்கும். இதுல எந்த விதமான கற்பனை தன்மையும் இல்லை அப்படிங்கிறதுக்காக உறுதிப்படுத்துவதற்காக அதை மட்டுமே தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். 1-2 இடங்கள்ல மட்டும்தான் மங்கைக்கு தெரியாதுன்னு எழுதி. அது வந்து அவர்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள், வேட்டிய கையில கட்டிட்டு கடிச்சிட்டு படுத்ததெல்லாம் மங்கைக்கு அப்போ தெரியாது. புக் எழுதினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரியும். இத நேற்று சிவசங்கரி மேடம் போன் பண்ணாங்க. அவங்களும் இதைத்தான் சொன்னாங்க. நண்டு பத்தி முதல்ல தமிழ்ல எழுதினது அவங்கதான். 1980ஸ்லயே எழுதினாங்க, நண்டுங்கிற கதையே எழுதினாங்க அவங்க. அதுக்கு பிறகு நெஞ்சில் ஒரு நண்டுன்னு நான் இப்ப எழுதியிருக்கேன். நடுவில் எழுதப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வந்து கிளைமிங்காக போகல. ஆனா அவங்க கிட்ட அதை சொல்லி உங்க நண்டு புத்தகம் படித்ததன் பாதிப்பு எனது நண்டு வந்ததன் பாதிப்பு இந்த புத்தகம் அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்த தள்ளாத வயலும் படிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க நேற்று. அது மிக நிறைவாக இருந்தது. அவங்க சொன்னது இந்த வார்த்தை தான், நீ அந்த கையில வேட்டியை கட்டிக்கிட்டு கடிச்சு அதுலயும் ரத்தம் வர்ற மாதிரி கடிச்சுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பான்னு சொன்னாங்க. அது வந்து நான் வலிக்காக நான் சொல்ல வரல, இது வந்து ஒரு பெருவலிங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்காக சொல்ல வரல. யதார்த்தம் இதுதான். என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனா எனக்கு வந்தது மட்டும்தான் நான் எழுத முடியும். மற்றவங்க என்ன பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் டாடா மருத்துவமனையில போய் அனுமதி பெற்ற பிறகுதான் மனுஸ்கிரிப்டை நான் ஹரன் பிரசன்னாஜிக்கு அனுப்பவே வச்சேன். அங்க இருந்த மருத்துவர்கள், செயலிகள், அவர்களுடைய பணியாளர்கள் பேரை நான் எங்குமே குறிப்பிடல. ஏன்னா அது செய்யலாமா கூடாதா, டாடா இதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக போன நிலவில இதற்கான அனுமதிகள் பெறுவதற்கு பல பல படிகளை நான் தாண்ட வேண்டியிருக்கும். அதற்கான காத்திருக்கும் காலம் மிக அதிகமாக இருக்கும் என்பதால் பெயர்களை தவிர்த்து விட்டேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு டாக்டரோட பேரு ஷீலான்னு போட்டிருக்கேன், ஆனா அது அவங்க பேர் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட நான் வந்து கேட்கல. அவங்க ஆங்காலஜிஸ்ட், முதல்ல நான் சந்தித்த ஆங்காலஜிஸ்ட், அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்காதனால அவங்க பேர் அப்படியே பயன்படுத்தல. கீமோல இருக்கக்கூடிய வலி எந்த அளவு இருக்குங்கிறத வந்து எழுத்துல கண்டிப்பா கொண்டு வர முடியாது. யாருக்கும் இந்த நிலை வரக்கூடாதுங்கிறத என்னோட பிரார்த்தனை. ஜெயமோகன் சார் வந்து அறம் புத்தகத்துல கோமல் சாமிநாதனை பத்தி எழுதியிருக்கிற தொகுப்புல கோமல் சாமிநாதன் சாருக்கு கேன்சர் வந்தப்போ இவர் போய் பார்க்க போறாரு. அப்ப இவர் கேட்கிறார், சார் வலி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறாரு. கோமல் சாமிநாதன் சார் சொல்றாரு, ஒரு கதவு இடுக்கல விரல வச்சுக்கிட்டு அப்படியே நச்சுப்பாரு, அப்ப என்ன வலி இருக்கும் அத மாதிரி ஒரு 100 மடங்கு வந்து 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 போகும் அப்படிங்கிற. இது வந்து வலியை பத்தி அதனுடைய மேக்னிடியூட் எவ்வளவு இருக்குங்கிறத நான் படிச்சது, இது அனுபவிச்சது வந்து நிஜமாவே அதை விட கூடுதலா தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அதை பத்தி ஜாஸ்தி பேச வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா
பேசாம அதை எழுதிட்டு போக முடியாது இந்த இதுல. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவதற்கு இந்த கீமோ ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. எந்த அளவுக்கு பிரதீப் எங்களுக்கு வந்து உதவியா இருந்தாரு, அந்த சிறு சிறு குறுஞ்செய்திகள் மூலமாக, அவர் பேசுவதன் மூலமாக எப்படி மனசை நம்மளே தேர்த்துக்கிட வேண்டியிருக்கு, எதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எந்தெந்த பாடல்கள்லாம் பார்க்கவே கூடாது. தமிழ் பாட்டுல பழைய பாடல்கள் நிறைய நான் வந்து எடிட் பண்ணி வெளியிட்டிருக்கேன். இதெல்லாம் கேட்டா சோகமா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் சினிமாக்கள், சில சினிமாக்கள்லாம் கேன்சர்னு வந்தாலே சுத்து போவாங்கிற மாதிரி வந்திருந்த படங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால அது எல்லாத்தையுமே நான் வந்து தள்ளி வச்சுட்டேன். பேசின ஒரு நண்பனையே நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன். வேணும் நேர்மறையாக பேசுறதா இருந்தா மட்டும் பேசல, நீ பேசவே வேண்டாம் அப்படின்னு. டாட்டாவில மிக அதிகமாக நோயாளிகள் வருவதாலும் அங்க இடப்பற்றாக்குறை இருப்பதாலும் ஒரே கன்சல்டிங் ரூம்ல 2 டாக்டர் இருப்பாங்க. 2 பேரும் சீனியர் டாக்டர்ஸே ஒரு சின்ன ரூம்ல 2 டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க. அதுலதான் கன்சல்டிங் நடக்கும். அப்ப பக்கத்துல இருக்கிற நோயாளிக்கு என்ன சொல்றாங்கிறது நமக்கும் காதுல கேட்கும். நான் கன்சல்டிங்ல ஒரு தடவை இருக்கும்போது இதை நான் புக்ல எழுதல. எனக்கு அடுத்ததா இருந்த ஒரு பெண், அவங்க வந்து டாக்டரை கையை பிடிச்சிட்டு, தயவு செய்து என்ன சாக விடுங்க, என்னால இந்த வலியை பொறுக்க முடியல, அடுத்த கீமோ வேண்டாம் ப்ளீஸ் அப்படிங்குது. அது கதறி அலறாங்க. நான் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கேன், நான் கீமோல இருக்கிறேன், நான் ஏன் டாக்டர் பேசிட்டு இருக்கேன், இவங்க பேசுறது எனக்கு கேக்குது. அவங்க கதறி அலறாங்க, என்ன சாக விடுங்கன்னாங்க. இந்த வலியை என்னால பொறுக்க முடியல, எனக்கு அடுத்த கீமோ வேண்டாம் அப்படின்னு அவங்க அழவும், அந்த டாக்டர் வந்து அவங்க கன்னத்தை தட்டி, உன்னை கொல்றதுக்கா நாங்க இங்க இருக்கோம், இத்தனை பேர் நாங்க இருக்கிறோம், படிச்சவங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம், இந்த இடத்துல யமன் கூட வர முடியாது, தைரியமா இரு, நீ மட்டும் தைரியமா இருந்தா உன்னை நாங்க கொண்டு வந்துருவோம் வெளியே அப்படின்னு அவங்க வந்து ஆசுவாசப்படுத்துறாங்க. இதெல்லாம் நான் எழுத போனேன்னா எப்படி படிக்கிறவங்க எடுத்துக்குவாங்கன்னு தெரியலைங்க. ஏன்னா பன்முகப்பட்ட வாசகர்கள் இருக்கிறார்கள். இதற்குள்ளேயே இந்த புக்கு வந்து இன்னைக்குள்ளேயே எனக்கு 3 அழைப்புகள் வந்து விட்டன. 3 பேரும் கேன்சர் நோயாளிகள். அதில் 2 பேர் எனது நண்பர்கள். அவங்களுக்கு கேன்சர் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. 3வது மனிதர் வந்து சார் தயவு செய்து எனக்கு நீங்க அந்த பிரதீப் குமார் மாதிரி எனக்கு நீங்க சொல்ல முடியுமா, இவ்வளவுதான் இங்க கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு வந்து தைரியமா இருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்படுது. இந்த தேவை வந்து மிக அடிப்படையான தேவை. இதை நம்ம பூர்த்தி பண்ண முடியலன்னா நம்ம வந்து வேற என்ன எழுதியும் பிரயோஜனம் கிடையாதுன்னு தோணுது. ஒரே ஒரு மெசேஜ் அவங்களுக்கு, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் பெட்டர், டுடே யூ ஆர் ஹேவிங் யுவர் கீமோ, ஆல் த பெஸ்ட், வி ஆர் தேர் ஃபார் யூ, யூ வில் கம் அவுட், இவ்வளவுதாங்க எழுதும். இவ்வளவு எழுதினாலே அவங்களை அவ்வளவு சந்தோஷப்படுத்துது. நான் பர்சனலா உணர்ந்திருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் வரும் மெசேஜ் பிரதீப்ல இருந்து, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எஸ், என்னால முடியும் அப்படிங்கறது வந்து என் நண்பன் உணர்ந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம வந்து தவறா எடுத்துறோம். நீங்க டாக்டர் சொன்னாங்க, வல்லபா சொன்னாங்க, நம்ம தவறா எடுத்துருவோம். ஓ நம்ம வந்து அடிக்கடி இன்டர்ஃபேர் பண்றோம்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்லாம விட்டுருவோம். ஆனா இந்த இடையூறு இல்லாத இது போன்ற அழைப்புகள், இது போன்ற ஒரு தொடர்புகள் மிக மிக நல்ல விதத்தில் அந்த நோயாளிகளை பாதிக்கும். நல்ல விதத்தில் பாதிக்கும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இதுல இன்னொரு ஒரு சோகமான விஷயத்த சொல்லணும். இது நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் ஜோசியர். நானும் மங்கையும் அவரை போய் பார்க்க போயிருக்கோம். அங்க பேசிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு போன் வருது. அவர் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ் ஆறாரு. அப்புறம் போன் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு எங்ககிட்ட சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, இவங்க பண்ணி வச்சுட்டாங்க, இப்ப பிரச்சனை ஆகுது. சரி ஜோசியர் சொல்றாருன்னு நினைச்சிட்டு அந்த பையனுக்கு கேன்சர். இப்ப அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்கிறா. கேன்சர்னு தெரிஞ்ச அப்புறம் அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்கிறா. அவர் சொல்றாரு, இது நீங்க ஜோசியத்துல என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அது செவ்வாய் தோஷமோ என்ன தோஷமோ, என்னை பொறுத்த வரைக்கும் இது மனித நேயத்திக தோஷம். இது அவனுக்கு கேன்சர்னு தெரிஞ்ச உடனே இல்ல இவன் கூட என்னால இருக்க முடியாது, டைவர்ஸ் கொடுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சமுதாயம் இருக்கு. அதையும் நான் பாக்குறேன். ஆனா என்னால இதை எழுத முடியாது. இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த புக்ல. அதனால இதை பத்தி நான் அங்க சொல்ல, இங்க மட்டும்தான் நான் சொல்றேன். மங்கைக்கு தெரியும், எனக்கு தெரியும். அங்க போயிட்டு வந்த இடத்துல, தானேல ஒரு இடத்துல நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் அவரை. அதனால எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்.
இதுதான் நம்ம யதார்த்த நிலை. இதுல வந்து கேன்சர் பத்தி அறிவு இல்ல, அது விழிப்புணர்வு கொண்டு வரணும் கண்டிப்பா. அது வந்து முக்கியமான ஒண்ணு. அதுக்கு வந்து நான் இந்த புக்கை எழுதியிருக்க வேண்டாம். அந்த கடைசி 2 பேஜ் இருக்கு பாருங்க, இனின்னு வரக்கூடிய அந்த 2 பேஜை கிழிச்சு வச்சு அதை ப்ராபகேட் பண்ணாலே போறோம். கேன்சர் எப்படி வரும், கேன்சர் எப்படி இது பண்ணி நடக்கணும், அதெல்லாம் வந்து கடைசி 2 பேஜ்லயே இருக்கு. ஆனா மிக முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எப்படி மனிதனா நடந்துக்கணுங்கிறது தான். ஒரு மனிதனுக்கு வந்து மோசமான சூழ்நிலையில அவன் இருக்கும்போது டைவர்ஸ் கேட்கிற அளவுக்கு போறதுன்னா, நம்ம எந்த விதமான ஒரு என்ன ஒரு இணைப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. அந்த கணவன் மனைவிங்கிற உறவுக்கு அர்த்தம் இல்லாம போகுது. இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதான் ரொம்ப கவனமா சில வார்த்தைகளை கையாள வேண்டியிருக்கு. சிலவற்றில வெறும் சமரசமா மட்டுமே போக வேண்டியிருக்கு. இதை ஹரன் பிரசன்னா நல்லா உணர்ந்திருந்தார். அவர் சில இடங்கள்ல நான் விவரித்து சொல்லாத பத்தி ஒரு ஒண்ணுமே சொல்லல. நீங்க எழுதி கொடுங்க ஜி, நாங்க போடுறோம், எடிட் மட்டும் நாங்க பண்றோம், நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்ட்டாரு. இல்லைன்னா மற்றபடி இல்லைங்க, இதுல அப்படி இல்லை இப்படி இல்லை ஸ்பைஸ் அப் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குங்கிறதுனால புத்தகத்துல சில விரிவாக்கம், சில எக்ஸாஜரேஷன், கதைத்தன்மை அது எல்லாமே குறைவுதான். இந்த பக்க விளைவுகளின் தாக்கம் எனக்கு இன்னும் தொடர்கிறது. தற்காலிக நினைவு இழப்பு என்பதை ஓரளவு செயற்கை நுண்ணறிகள் செயல் மூலமாக என்னால சமாளிச்சு வருகிறேன், அவ்வளவுதான். முக்கியமா நான் இழந்த ஒன்று இருக்கிறது என்றால், நான் ரோஹிணி மேடம்கிட்ட சொன்னேன், அது என்னுடைய நகை உணர்வு. என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வாங்கலையா, அது ரொம்ப பாதிக்கப்பட்டு விடுது. என்னால நிஜமா இன்னைக்கு ஒரு ஜோக்குக்கு இது ஒரு ஜோக்கு, நம்ம சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக அழுத்தம் கொண்டு மட்டுமே சிரிக்கக்கூடிய நிலையில நான் இருக்கேன். எனக்கு புரியுது, இது வந்து ஜோக், இதுக்கு நம்ம சிரிக்கணும், அப்பதான் நம்ம வந்து சோசியலாவா இருப்போம் அப்படிங்கிறதுனால நான் சிரிக்கிறேனே தவிர, எனக்கா அது உள்ள இருந்து ஒரு சிரிப்புங்கிறது வரமாட்டேங்கிறது, ஒரு நகைப்புங்கிறது வரமாட்டேங்குது. இப்பவும் செலவத்துக்கு அப்படிதான் இருக்கேன். அதனாலதான் முன்னி மாதிரி என்னால திருநெல்வேலி பாஷையில எழுதுறதோ, அந்த சில துணுக்குள்ளே அந்த சர்க்காசமோ, இந்த சமத்தளவு போஸ்ட் அதெல்லாம் எழுத முடியல. இவங்க சாந்தி மேடம் கேட்டாங்க, ராதிகா மேடம் சொன்னாங்க, என்னால எழுத முடியல. பாஸ்கர் ஜெயராமன் சார், அவர் டாக்டர் அவங்களும் சொன்னாங்க. இந்த காரணம் இதுதான். இந்த இழப்புகள் வந்து திரும்பி வரலாம், வருவதற்கு நாள் ஆகலாம். அது சொல்லிட்டாங்க, சிலருக்கு வரும், சிலருக்கு வராமலும் போகலாம். இழப்பை எதிர்பார்த்து கொண்டேதான் என் முயற்சியை தொடங்குகிறேன். எனக்கு இப்போ நாங்க 2 பேருமே ஓரளவுக்கு தயாராயிட்டோம் எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறது. எனக்கு அதனால அது ஒண்ணும் பெருசா ஷாக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. யதார்த்தம் இதுதான். புற்றுடனான என்னோட போர் இப்போ நேரடியா அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா பக்க விளைவுகளோட இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த போர் என்ன ஒரு மனிதனாக்கியதுங்கிறது உண்மை. எந்த நிலைமையிலையும் இன்னொருத்தவங்களை பார்க்கணும், இந்த அல்ட்ரூயிசம் அப்படிங்கிறவங்க தன்னை மறந்து பிறரை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது முன்னால, உண்மையை ஒத்துக்கணும். அதையும் தாண்டி இந்த வலிகள் வந்து என்ன ஒரு மனுஷனை மாத்திருச்சு, அந்த லெவலுக்காச்சும் மனுஷனை மாத்திருக்குங்கிறது உண்மை. அந்த விதத்துல கடவுளுக்கு நான் நன்றி சொல்லப்பட்டிருக்கேன். ரொம்ப நிஜமாவே இந்த இதுல எனக்கு கூட வந்த என் மனைவி ஆகட்டும், என் மகன் ஆகட்டும், என் அக்காக்கள், அண்ணாக்கள், என் ஃப்ரெண்ட்ஸு, சிலவங்கெல்லாம் 30-35 வருஷமா பார்க்காத ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கறான், அது என்ன சொல்லுவாங்க, நட்சத்திரமா, பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறா, ஏடி நீ என்ன கேட்ட, நட்சத்திரமா, சொல்லுடா, அவ போய் கோயில்ல போய் அவ என்னமோ பூசை வைக்கணுமா. அவனுக்கு தோணினதை அவன் அப்படியே கேட்டான். இப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காங்க. எனக்கு ஸ்கூல் லெவல்ல நான் விட்டுருந்த நண்பர்கள் அவங்க எல்லாம் திரும்பி வந்திருக்காங்க நிறைய பேர். அதுல இதெல்லாம் வந்து இந்த புற்றோட ஒரு பாசிட்டிவ் சைடா நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில என்னை பேசுறதுக்கு அனுமதித்ததற்கும், இவ்வளவு பேரோட பகிர்ந்து கொள்வதற்கும், இத்தனை சக மனிதர்களை பார்ப்பதற்கும், அவர்கள் உரையாடுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவினருக்கும், குறிப்பாக மந்திரமூர்த்தி அழகு சாருக்கும், உங்க எல்லாருக்கும் எனது நன்றிகள், வணக்கம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து இந்த புத்தகத்துக்கு வர்ற ரிவ்யூ பார்த்துட்டு தான் இது எல்லாத்தையும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசணும் அப்படின்னு நினச்சோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் ரோஹிணின்ட்டு தான் கேட்கும்போது தான் டாக்டர் ரோஹிணி வந்து மிகச்சரியாக
டாக்டர் கலைச்செல்வியை சொன்னாங்க. டாக்டர் கலைச்செல்வி அவர்கள் கலந்து கொண்டு இந்த நூலை குறித்தும் பேஷண்ட்டுகள் வர்றவங்களை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப சிறப்பான முறையில் உரையை தந்தாங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ நண்பர்கள் வருகை தந்திருக்காங்க. வருகை தந்திருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் நூலை வாசித்தவங்க, அவங்கள நூலை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கும் உங்களை தெரியும். உங்களை தெரிந்திருக்கின்ற யாருமே உருகியிருப்பாங்க, உங்களுக்காக உருகியிருப்பாங்க, ப்ரே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு யாருக்குமே அதில் இது கிடையாது, ரெண்டாவது கருத்து இருக்காது. அதனால் அப்படி ஒரு உன்னதமான மனிதர் சுதாகர் கஸ்தூரி. அதனால் அவர் தன்னை குறைச்சி சொல்கிறாரே தவிர அவர் பொதுவாகவே அவர் கரிசனமுடையவர், பிற மனிதர்களின் மீது அக்கறை உடையவர். அப்போ அவர் அதை எதிர்கொண்டு அதை இந்த எல்லாருக்குமே இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு பாடமாக இருக்கும் இந்த நூல் அப்படிங்கிறது தான். அவருக்காக இங்கு வந்த நண்பர்கள், கலந்து கொண்ட நண்பர்கள் பேசணுமா சார்? சார் நான் இல்லை, மங்கையை ஒரு 2 வார்த்தை சொல்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லது நல்லது. மேடம் வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஏற்கனவே நேரம் ஆயிருச்சு. சாரோட 1 hour டைம் முடிஞ்சு போச்சு, 1 hourக்கு மேல ஆயிருச்சு. எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தரா பேர் எடுத்து சொன்னேன்னா சிலவங்களை விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரம்பத்துல இருந்து எனக்கு முதல்ல அக்கா சொன்ன மாதிரி முதல்ல நான் ரிலேட்டிவ்ஸ்ல சொன்னது அவரோட அக்கா கிட்டதான். சந்திரா அக்கா பேசினாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அத்திம்பேர் இருந்தாரு, அண்ணாவும் அவங்க வீட்டுல இருந்தாரு. ஏன்னா அவங்களை எதுக்கு அவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபேமிலியில அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள்கள், மத்தவங்களை விட. மத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கவங்க அவங்க அப்படின்னு. அவங்க ஷாக் ஆயிருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகும் அப்படிதாங்கிற வார்த்தை தான் அவங்க வாயில இருந்து முதல்ல வந்தது. அது ஒரு நிமிஷ நேரம் தான். ஏதாவது நான் சொல்ல வந்தது 2 இடத்துல நான் வெளிப்படையா அழுதேன். மத்த நேரம் காமிக்கலைங்கிறத வச்சுக்கிறோம். முதல் தடவை அக்கா கிட்ட சொல்லும் போது நான் கொஞ்சம் உடைஞ்சு போனேன். அப்போ அக்கா இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே நான் திருப்பி என்னோட ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாட் லுக்கிங் பேக், எல்லாமே ஃபார்வர்டு தான் போகணும் அப்படின்னு. 3வது தடவை எப்போ அப்படின்னா, அவர் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, அந்த மருந்தை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும், அதை பண்ணல. அதனால அந்த இந்த மருந்தை யூஸ் பண்ண முடியாது. கீமோக்கு போயாச்சு, பெட்ல அவர் படுத்தாச்சு, ஆனா இந்த மருந்தை யூஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதுல என்னன்னா திருப்பி இன்னொரு செட் மருந்து, ஒவ்வொரு செட்டா தான் கொடுப்பாங்க. அவங்க அடுத்த முறைக்கு உண்டானதை தடவை தான் கொடுப்பாங்க. அதை போய் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கணும். அதை கொடுக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, திருப்பி போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி திருப்பி போய் அங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் கொடுத்து நீங்க அதுக்குள்ள இந்த அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்தா தான் இவருக்கு இன்னைக்கு கீமோ, இல்லைன்னா அடுத்த கீமோவை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. கீமோவை அடுத்த ஒரு முறை கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க. ஆனா அந்த டிலே பாதிக்கப்படக்கூடாது, இவரோட ஹெல்த்த பாதிக்கப்படக்கூடாது, அந்த நேரத்துல கொடுக்கணுமே அப்படிங்கறதுல அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு பில்டிங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 7th floor பில்டிங் அது. அந்த 7th floorல 6th floorல நாங்க இருக்கோம். நர்ஸ் இப்படி சொல்றாங்க, லிஃப்ட்டுக்கு நிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு கிரௌடு. அது வர்றதுக்கே எனக்கு லேட் ஆகும். 6 floors கீழே இறங்கினேன், அந்த பக்கம் போனேன், டாக்டர்கிட்ட போனேன். அங்க ஒரு 5 floors அது. அங்க போய் டாக்டர்கிட்ட உள்ள போறதுக்கு அப்பாயின்மெண்டே கிடையாது, அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். படபடப்பு ரொம்ப, ஐயோ நீ இந்த மருந்து கிடைச்சிடணுமே அப்படின்னு. டாக்டர் எப்படியோ எழுதி கொடுத்தாங்க. திருப்பி அங்க இருந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். மெடிக்கல் ஷாப்ல இருந்து அங்க கியூ, ரொம்ப பெரிய கியூ நின்னுது. அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன், முன்னாடி நின்னவங்கள அங்க படுத்து இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. நிறைய பேர் எல்லாருமே அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்க தான், பாவம். அவங்க யாருக்குன்னு சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஒரு வழியா அது கிடைச்சது. 15 மினிட்ஸ்க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி அங்க வந்தேன். அங்க வந்தோடனே, இல்ல நீங்க இந்த மெடிசின் திருப்பி வாங்கியிருக்கிறீங்க, ஏற்கனவே வாங்கினதுக்கு இன்னொரு நோட் அந்த ஆபீஸ்ல போய் போடணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அங்க அலையிறதுல திருப்பி நான் மேல திருப்பி 6 மாடி ஏறினேன், திருப்பி 6 மாடி இறங்கினேன். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டைம்ஸ் அன்னைக்கு 6 மாடி ஏறி இருப்பேன். லிஃப்ட்டுக்காக எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது டைம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் கையில கொடுத்து அவங்க இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தனியா போய் உட்காந்து எனக்கு அப்படியே அந்த ஆங்ஸைட்டியில அழ ஆரம்பிச்சுட்டேன். அப்பாடே எப்படியோ அதாவது மருந்து வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு இதுல
ஒரு பக்கம் மனசுக்கு இதுவா இருந்தது. அன்னைக்கு அழுதேன். அதுக்கப்புறம் இவர் முன்னாடி அழக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா அவர் ஏற்கனவே மூடு ஸ்விங்ஸ்ல அவருக்கு ரொம்ப இரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் உக்காந்து அப்ப அழுதுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப டவுன் ஆயிருவாரு அப்படின்னு. மூட் ஸ்விங்ஸ்ல அவர் பட்ட பாடு ஒவ்வொரு தடவையும் பார்த்திருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் சில சமயம் கண்டினியூ ஆகுது. அக்கா அண்ணாலாம் வந்து இருந்து கொஞ்சம் இருந்து அவரோட இருந்து கொஞ்சம் நல்லா ஒரு 10 நாள் இருந்தாங்க. அப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலைகிட்ட தான் முதல்ல பேசினேன். வல்லபா வந்து இடையில வந்து ஒரு தடவை அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி வல்லபா நீ கொஞ்சம் பேசிட்டே இரு, அவரை டைவர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அக்காக்கள், அண்ணாக்கள், அண்ணியும் எல்லாருமே பேசினாங்க. குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் வாரந்தோறும் பேசணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. எல்லாரோட பேச்சுமே என்னன்னா இவர் சொன்ன மாதிரி என்ன பேசணும், அதாவது டவுன் ஆகுற மாதிரி பேசாம, உன்னால முடியும், நீ சீக்கிரம் வந்துருவ, அடுத்த தடவை பாரு இன்னும் நல்லாயிருவ, அடுத்த தடவை இன்னும் நல்லா, இன்னும் ஒரு 4 தடவை தானே, இன்னும் 4 தடவை தான் பாக்கி இருக்கு, இன்னும் 3 தடவை தான் பாக்கி இருக்கு, இன்னும் 2 தடவை தான் பாக்கி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த கவுண்ட் டவுன் பண்ணிட்டு அவரை உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்க. எல்லோருக்கும், கடவுளுக்கும், எல்லா அந்த டாக்டர்களுக்கும், இங்க இருக்கிற டாக்டர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றிங்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்கு தான் எல்லாரும் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தம்பதிகள் இருக்க முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா துன்பத்தில் துணை நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கிறதுங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கீங்க. கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. முதல்ல சிறப்புரை தந்த டாக்டர் கலைச்செல்வி அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்ட சுதாகர் கஸ்தூரிக்கும் அவரது துணைவியாருக்கும் அவரது மகனுக்கும் சிறப்பு நன்றி. நன்றி, வணக்கம்.